தோகை மயில் உழவும் கந்தன் சுடற்கரத்திற்கும் பற்றி வாகையே சுமக்கும் வேலை வணங்குவதெமக்கு வேலை திருவாக்கும் செய்கர்மம் கைகூட்டும் செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணிமுகத்தானை காதலால் கூப்பிடுதம் கை. வேற ஒன்றும் இல்லை, கடவுளால் சொன்னேன். சரிங்களா? என்ன சொல்றான்னு தெரியாம உட்கார்ந்து இருக்கப்படாதுல்ல, அதுக்காக சாமி மூட்டை அப்படி நம்ம எளிமையா சொல்லிடுவோம். பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகம், பெரம்பலூர் மக்கள் பண்பாட்டு மன்றம் இணைந்து நடத்துகின்ற 9வது புத்தக திருவிழா நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்வில் எங்களை அன்போடு அழைத்து பேசுவதற்கான ஒரு நல்ல மேடையை தந்து நல்ல அறிஞர்கள் எல்லாம் முன்னே பேச அவர்களை தொடர்ந்து எங்களை பேசுவதற்காக பணித்திருக்கக்கூடிய இந்த அருமையான புத்தக திருவிழாவினுடைய அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் எங்களுடைய குழுவின் சார்பிலே முதற்கண் மகிழ்ச்சியான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த புத்தக திருவிழாவை இவ்வளவு சீரோடும் சிறப்போடும் நடத்துகின்ற நம்முடைய வணக்கத்திற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் மற்றும் அரசு துறையை சார்ந்த பெருமக்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் அரசு துறையில் இருந்து அத்தனை பேரையும் வரவேற்று பெருமை சேர்க்கின்ற பெருமக்கள் அத்தனை பேருக்கும் இந்த நிகழ்ச்சியிலே எங்களை அன்போடு அழைத்து இந்த சிறப்பான பட்டிமன்றத்தை நடத்துவதற்கான நல்ல வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய பெருமக்களை எல்லாம் மீண்டும் வணங்கி, பப்பாசியினுடைய செயல்மிகு செயலர் திரு முருகன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய அன்பு பாராட்டை சொல்லி, ஊர்தோறும் புத்தக திருவிழா நடத்த வேண்டும் என்பதற்காக கடந்த 3-4 ஆண்டுகளாக இதனை தொடர்ந்து செயலாற்றுகின்ற தமிழக முதல்வர் அவர்களுக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்தையும் வணக்கத்தையும் சொல்லி நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். இந்த புத்தக திருவிழாவிற்கான நாளை குறிக்கிற போது நான் அமெரிக்காவில் இருந்தேன். உண்மையாக இருந்தேன், சும்மா சொல்லக்கூடாது. அவர் வாட்டுக்கு ஏதாவது சொல்லுவார் வெளிநாடு போனேன் அப்படின்னு. உண்மையிலே வெளிநாட்டில் தான் இருந்தேன். அப்போ தான் சரவணன் அவர்கள் என்கிட்ட இந்த தேதியை கேட்குறாரு. அப்போ கூட எனக்கு கொஞ்சம் நான் தரேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை, நாட்கள்லாம் ரொம்ப குறுகிய தினத்தில் பண்ணணும், அதோடு ஒரு நாளில் 3 நிகழ்ச்சி 4 நிகழ்ச்சி பண்ணுறாங்கன்னாங்க. அதனால் உடனடியாக தேதியை தந்து எங்களை வரவேற்று இங்கே மேடை அமர்ந்திருக்கிற சரவணன் உள்ளிட்ட அனைத்து பெருமக்களுக்கும் எங்களுடைய அன்பான பாராட்டை மீண்டும் சொல்லி, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகின்ற அருமைக்குரிய பாண்டியனார் அவர்கள், அவர் நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்களும் சேர்ந்து இப்போ எங்கள் பட்டிமன்ற குழுவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பல நேரங்களில் அவர் பேசிதான் நல்லா இருக்கும், நாங்கள் சுமாராக தான் பேசிக்கிட்டு இருப்போம். அப்படியே இருக்கும். அத்தகைய பெருமை மிகுந்த அவருக்கும் என்னுடைய அன்பு பாராட்டை சொல்லி, இன்றைக்கு என்னுடைய திருமண நாள் என்பதை நான் ரொம்ப ரகசியமாக தான் வச்சுருந்தேன். என்னுடைய ஆற்றல் மிகு நண்பர், குடும்ப நண்பர், பல்லாண்டு காலமாக எங்களோடு குடும்ப தொடர்பில் இருக்கக்கூடிய திரு விநாயகராஜ் அவர்கள் கேட்ட உடனேயே, ஐயா இன்னைக்கு அதை கொண்டாடுறோம் அப்படின்னாரு. ஐயா வேண்டாயா அப்படின்னேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கட்டாயமாக கொண்டாடுறோம் சொன்னதோடு மட்டுமில்லை, அது எப்படி கேக் தயார் பண்ணார் எனக்கு தெரில. அந்த வாழ்த்துறையே ரொம்ப அழகாக இருந்தது. எங்களை வாழ்த்துறையை சொல்லி அப்பா அம்மா அப்படின்னு அந்த நல்ல வார்த்தைகளை போட்டு இந்த கேக்கை உருவாக்கியிருந்த அவர்களை, அவருடைய குடும்பத்தாரை, அவரோடு இந்த நண்பர்களை நான் பாராட்டுகின்றேன். இன்றைய நிகழ்விலே இதற்கான அத்தனை பொறுப்பையும் ஏற்று சிறப்பிக்கின்ற நம்முடைய வணக்கத்துக்குரிய
ராமகிருஷ்ணா கல்வி குழுமங்களுடைய நிறுவன தலைவர் ஐயா டாக்டர் சிவசுப்பிரமணியம் அவர்களுடைய திருக்குமாரர் திருமிகு விவேகானந்தன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. அவரை நான் பல்லாண்டு காலமாக அறிவேன். அந்த பேருக்கு ஏற்றபடியான ஒரு ஞானமும் அறிவும் செயல்பாடும் உடைய விவேகானந்தன் அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை சொல்லி, இந்த நிகழ்விலே இங்கே எங்களுக்கு முன்பாக வணக்கத்திற்குரிய கவிஞர் ஐயா அறிவுமதி ஐயா அவர்கள், சரி அண்ணா ஐயான்னு சொன்னா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியுது. அன்புக்குரிய அண்ணன் வணக்கத்திற்குரிய அறிவுமதி ஐயா ஐயா அவர்களுக்கு அப்படித்தான் வருது, வேற வழி இல்லை, போங்க நல்லா வருது தாங்க. சரி தம்பின்னு சொல்றேன். ரொம்ப அவருடைய கவிதை புத்தகங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பாடமாக படித்து பாஸ் பண்ணி இங்கே வந்திருக்கேன், அதான் உண்மை. நான் படிக்கிற போது அவருடைய அந்த அன்புள்ள ராட்சசிக்கு அப்படின்னு அந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா, அந்த புத்தக அமைப்பே நல்லா இருக்கும். இந்த சிற்றிதழ் மாதிரி ஒரு புத்தகத்தை ரெண்டாக கட் பண்ணி சின்னதாக போட்டு அதில் படம் வரைஞ்சி எல்லாரும் பைக்குள்ளே வச்சுக்கணும்னு ஆசையாக தோணும். அது மாதிரியான ஒரு புத்தகத்தை வடிவத்தில் கொண்டு வந்து நல்ல புத்தகம். அந்த காலத்தில் யாராவது காதல் கடிதம் எழுதணும்னு நினச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போல்லாம் எழுதுவாங்க. இப்போ இல்லை, அதெல்லாம் கிடையாது. இப்போ ஒரே ஒரு இதுதான், நீ ஃப்ரீயாக இருக்கியா, இல்லை சரி பரவாயில்ல, அவ்வளோ முடிஞ்சு போச்சு, ஒரு காதல் முறிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். அது அந்த காதல் கவிதைகள்லாம் யார்கிட்ட பெறப்பட்டவை என்றால் அன்பு சகோதரர் அறிவுமதி அவர்களுடைய கவிதைகளை தான் எடுத்து அவங்க மேற்கோளாக போடுவாங்க. என்ன அருமையா, என்ன சிறப்பா, அத்தகைய ஒரு பெருமை ஆளுமை. அதனுடைய தொடர்ச்சியாக அவர் இன்னைக்கு தமிழில் பிறந்தநாள் வாழ்த்து பாட அவர் எழுதி கொடுத்துக்கூடிய அந்த பாடல் உலகமெங்க ஒழிக்கிறது. அமெரிக்காவில் நான் பார்த்தேன், ஒருத்தவங்க வீட்டில் பிறந்தநாள் அன்னைக்கு அவர்களுடைய பாட்டை அவர் முன்னாடியே பாடி எல்லாருமே அந்த கேட்க வெட்டினதை நான் பார்த்தேன். நான் ரொம்ப நன்றி. வாங்க காலங்காலமாக தமிழ் மீதும் தமிழ் உலகத்தின் மீதும் ஈடுபாடும் அன்பும் கொண்டிருக்கக்கூடிய அறிவுமதி போன்றவர்கள் வாழ்கிற காலத்தில் நாம் வாழ்கிறோம் என்பது நமக்கு பெருமை என்று சொல்லி அவர்களையும் வணங்கி, அதே போல அவரை எடுத்து பேசிய முதுபெரும் தமிழறிஞர் எங்கள் ஊரில் ஐயா ராஜாராம் அவர்கள் பேச வர்றப்ப புழுதி மணலில் நான் உட்கார்ந்துருப்பேங்க. புழுதி மணலில் நான் உட்கார்ந்துருப்பேன். எப்படி இல்லைங்களா, இப்போ பாரு இவர் எப்படி பேசுவார் தெரியுமா, விவேகானந்தர் பற்றி பேசுனா அப்படி இருக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லி, நாங்கள் பார்த்து எங்களுக்கு எங்களுடைய வளர்ச்சிக்கு வித்திட்ட ஒரு பெருமகனார் இன்றைக்கு எங்களுக்கு முன்பாக பேசி என்னையே புகழ்ந்து பேசுகிறப்ப அப்படி ஒரு நான் நெகிழ்ந்து போனேங்கிறதுக்காக நெகிழ்ந்து போனேன். இப்போவும் அந்த தரம் குறையாமல் இருக்கு பாருங்க. என்னன்னா இப்போ நாங்கள் பயப்படுறோம். என்ன பயப்படுறோம் தெரியுங்களா, அவர்களெல்லாம் பேசிய மேடையில் நம்ம பேசுகிறப்ப எதுவும் பிழை நின்று விடக்கூடாதுங்கிறோம். ஆனால் இப்போ என்ன தெரியுமா, பிழையா பேசினா தான் ரசிக்கிறாங்க, கைதட்டுறாங்கன்னு நம்பி ஒரு கூட்டம் அலையுது. எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது, அப்படி கேட்கவே கஷ்டமாக இருக்குது. அதுவும் தொலைக்காட்சிகள் எதாவது தலைப்பு, ஒன்றும் பயப்படாதீங்க, நான் வேற ஒன்றும் இல்லை, தலைப்பை தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதில் வர்ற ஏதோ பார்த்தீங்கன்னா எதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு நினைப்போமோ அது பூரா அதில் வருது. அதுவும் நம்ம தவிர்த்த படங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துடுது. இப்போ ஆடுற நாட்டியங்களை பார்த்தா நம்ம வீட்டுக்குள்ளே குதிச்சுருவாங்களோன்னு பயமாக இருக்கு. அப்படி இருக்கு. இந்த சூழலில் இவர்களெல்லாம் பார்க்கிற ஒரு பெருமையும் அவர்களுடைய அந்த ஆளுமையும், அந்த நேரத்தை பார்த்து முடிச்சார் பாருங்க. சரியாக அடுத்தவர் நேரத்தை எடுக்கக்கூடாதுனார். இப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்கன்னா நீங்கள் என்ன தருவீங்க, எங்களுக்கு தர்றீங்க, உங்கள் நேரத்தை எங்களுக்கு கொடுக்குறீங்க. இதுதான் உண்மை. உங்கள் நேரம் கிடைக்க முடியாத நேரம். இந்த நேரத்தை நாங்கள் பெறோம்னா நாங்களும் இந்த நேரத்தை ரொம்ப கவனமாக கையாளணும்.
அதுதான் எங்களுக்குரிய பெரிய சிறப்பு. இப்போ கூட சொன்னாங்க, முந்தானெல்லாம் 11 வரைக்கும் நடந்துச்சு, நீங்கள் செகண்ட்ஸ் மாதிரி நடத்துங்க அப்படிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் அன்பில் சொல்கிறது. அதுக்காக நான் அந்த மாதிரிலாம் கொடியவன் கிடையாது, ஒன்றும் பயப்படாதீங்க. ஏன்னா இப்போ ஒரு புத்தகம் போட்டு என்கிட்ட கொண்டு வந்து காமிச்சார். இந்த புத்தகம் இந்த இதுதான் நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், இந்த புத்தகம் என்ன தெரியுங்களா, அந்த நண்பர் இருக்காரான்னு தெரியல, கூட்டத்துக்குள்ளே இருப்பார், சரி இருக்கட்டும், அந்த இருக்கார். நான் பேசுனதை கேட்டுட்டு பஸ்ஸை விட்டுட்டு விடிய பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருந்தது ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. எப்படி பாருங்க, ஆச்சரியம் என்னன்னா, ரொம்ப நன்றி, உட்காருங்க. இதை புத்தகமாக்க இந்த யார் யார் பேச்ச கேட்டேன், அதனால நான் எப்படி வந்து உட்கார்ந்துருந்தேன். ஏன்னா நம்மளை இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கிறப்போ 20-30 வருஷத்துக்கு முதலெல்லாம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு முதல்ல சொல்லுவாங்க, ஐயா ஊருக்கு போக மதுரைக்கு பஸ் இருக்கான்னு கேட்பேன். விடிய பஸ் இருக்கு. அவன் ஜென்மத்துக்கு பஸ் ஸ்டாண்ட் பக்கம் வந்தவன் இல்லை, நான் பார்த்துருக்கேன். விடிய பஸ் இருக்கு. ஒரு தடவை ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்டில் நான் ஒரு 4 ஆளுங்க, அதில் 2 பேருக்கு வந்து மனநிலை சரியில்லாமல் உட்காந்துருக்காங்க. ஒருத்தர் கொஞ்சம் குடிச்சிட்டு உட்காந்துருக்காரு, அடுத்து நானும். இப்போ நான் யார்கிட்ட பேசுறது, என்ன செய்யறது, லைட்டும் இல்லை ஒன்றும் இல்லை. நாங்கள் 4 பேர் உட்காந்துருக்கோம். அந்த 4 பேருக்கு நன்றிங்கிற மாதிரி உட்காந்துருக்கோம். நான் சும்மா இருக்க மாட்டாமா, அந்த ஆள்கிட்ட மதுரைக்கு கடைசி பஸ் எத்தனை மணிக்குன்னு கேட்டேன். ராத்திரி 12 மணிக்கு அப்படின்னு இருந்தாலும் சொன்னார். சரி பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா நினைவாற்றல் இருக்கு அப்படின்ட்டு, அதுக்கு முன்னாடி அப்படின்னேன். அதுக்கு முன்னாடி 2 லைட் இருக்கும் அப்படின்னு இருந்தாலும், அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி 2 லைட் இருக்குமா, இவன்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு இங்கிட்டு திரும்பி கடைசி பஸ் 12 மணிக்குன்னு அவர் சொன்னார். அதை விட்டா அப்படின்னு கேட்டேன். அதை விட்டா அது போயிடும் அப்படின்னு அவன் யார்கிட்டையும் பேசலை. இப்போ நான் பேசியிருந்தேன்னு வைங்க, என்னை அந்த லிஸ்ட்டில் சேர்த்துருப்பாங்க. யாரும் ஆள் இல்லை அங்கே, ஒன்றும் கவலை இல்லை, இருக்கட்டும். இப்போ இன்னொன்று என்னென்னா, இப்போ நீங்கள் நாங்கள் பேச போகிற பட்டிமன்றங்களில் வரக்கூடிய ஜோக்குக்கு சிரிக்கணும், சரியா? கம்முன்னு உட்காந்துருக்கப்படாது. எனக்கு பெரிய கஷ்டம் என்னன்னா, முந்தையெல்லாம் இலக்கிய கூட்டங்களுக்கு போய் கைதட்டுவீங்க, சிரிப்பீங்க. இப்போ டிவியாக பார்த்து கைதட்டுறதும் இல்லை, சிரிக்கிறதும் இல்லை. நீங்கள் வீட்டுக்குள்ளே கைதட்ட முடியுமா? படக்குன்னு இதை ஆஃப் பண்ணி வெளியே போ, எதுக்கு கைதட்டுற, எதுக்கு சிரிக்கிற, எதுக்கு விசிலடிக்கிற? இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு அந்த பழக்கமே போயிடுச்சு. பழக்கமே போய் நியூட்ரல் ஃபேஸில் உட்காந்துருக்கீங்க. நியூட்ரல் ஃபேஸ்னா என்ன தெரியுமா? ப்ளஸ்ஸும் இல்லை மைனஸும் இல்லை. ஜோக் சொன்னால் இப்படி பார்த்தா என்ன அர்த்தம்? நான் ஒரு நகைச்சுவை சொன்னேன், அவர் கேட்டு அப்புறம் அப்படின்னாரு. அப்புறம்னா நான் என்ன செய்யறது, இது ஜோக்கியா? ஐயோ முதல்ல சொல்ல வேண்டியதான் தம்பி. இது என்ன அளவின் அற்புத விளக்கு கதையா விடாம நான் சொல்றதுக்கு? எத்தனை மாணாக்கர்கள், எத்தனை பேராசிரியர்கள், எங்கள் வழக்கத்துக்குரிய நம்முடைய தனலட்சுமி சீனிவாசன் பொறியியல் கல்லூரியுடைய முதல்வரும் இன்றைய பதிவாளருமாகிய இளங்கோ அவர்கள் வந்திருக்காரு. அவருக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பு பாராட்டு நான் மகிழ்வோடு தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரையும் பாராட்டி, இந்த நிற்கிறவங்கெல்லாம் கூட உட்காரலாமே, இடம் இல்லைங்களா? சேர் இருக்கா? அங்கே போனவா? சரி இல்லை சேர் போட சொல்லலாமே கொஞ்சம். ஐயா சேர் இருக்குங்களா? நீங்கள் ஐயா சரவணன்யா கொஞ்சம் சேர் பாருங்கள். ஒருவேளை இவ்வளோதான் கூட்டம் வரும்னு தெரில. இவர் பேச்சுக்கெல்லாம் போதும், இப்படி விடுங்க. என்னத்துக்கு வெட்டியாக சேரை போட்டுக்கிட்டேன்னு கொஞ்சம் சேர்த்துருவோம். நீங்கள் கூட்டத்தை பயப்படாதீங்க. நிற்கிறவர்களும் ஏன் நிற்கிறாருன்னு சொல்லட்டுமா? நல்லா பேசினாங்கன்னா கேட்போம், இல்லைன்னா பார்ப்போம். ஐயா இது நேரலையில் போதா? நேரலைன்னா இல்லை லைவ்ல போதா? தமிழில் கேட்போம். லைவா? இவர் இல்லைங்கிறாரு, அவர் ஆமாங்கிறாரு. அதுக்கு ஒரு பட்டிமன்றம் வைக்கணும் போல் இருக்கு. நேரில் இருந்து இல்லை, பதிவு பண்ணுறீங்க. சரி இருக்கட்டும்.
எதுக்கு கேட்டேன்னா, இந்த நேரலை இது பண்ணுற போது என்ன ஆகும்னா, இங்கே என்ன நடந்தாலும் போயிட்டே இருக்கும். நான் ஒரு கல்யாண வீட்டில் நேரலையை போட்டு விட்டாங்க. அதில் நாங்கள் தெரியாமல் இப்போ நடுவில் பேசிக்கிட்டு காப்பி குடிச்சுட்டு இருக்கோம். ஒருத்தர் மெசேஜ் போடுறாரு எனக்கு குறுஞ்செய்தி, அதுக்குள்ளே 4 காப்பி குடிச்சிட்டு இருக்கு அப்படிங்க. நான் 4 கருத்து சொன்னாங்கிறத பற்றி கவலைப்படல. லைவ்ல 4 காப்பி உட்காந்து எண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன். 1 2 3. அதனால அது நேரலையாக இருந்தாலும் சரி, பதிவாக இருந்தாலும் சரியா இருக்கட்டும், நல்லது தான். நாற்காலிகள் கொண்டு வர்றாங்களையா, அந்த நம்பிக்கையிலே இருங்கயா. இந்த கிராமத்தில் யாராவது விருந்தாள் வந்தால் ஒருத்தரை கூப்பிட்டுட்டு போய் டீ வாங்கிட்டு வாடான்னு ரோட்டில் விளையாண்டுக்கிட்ட போய் கூப்பிட்டு வருவாங்க. அவன் வேகமாக உள்ளே ஓடி செம்பெடுத்துக்கிட்டு வெளியே ஓடி அப்படியே பின்பக்கமாக சுற்றி வந்து இப்போ செம்பு வச்சுட்டு விளையாட போயிடுவான். டீ வாங்க போடவனை காணோம், டீ வாங்க போடவனை காணோம்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் நடுவில் ஒருத்தர் கருத்து சொல்லுவார், கடைசி பஸ்ஸு இப்போ போயிடுச்சுன்னு வைங்க, அப்புறம் பஸ்ஸே கிடையாதுன்னு. சரி, அந்த டீ வாங்க போடவனே அவன் வெளியே விளையாண்டுக்கிட்டு இருக்கான். அது மாதிரி நீங்கள் நம்பிக்கிற ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், வந்துடும், டீ வந்துடும்ங்கிற மாதிரி நீங்கள் சேர் வந்துடும், அந்த நம்பிக்கையில் இருங்க. கட்டாயமாக அங்கே வரைக்கும் நிற்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ கூட்டத்தை விட்டுறக்கூடாதுங்கிறத எனக்கு கவலை. அவர் சொன்ன மாதிரி சிரிச்சிட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்கு மட்டும்தான் முக்கியமாக. சிரிக்கிறதா இருந்தால் அதுக்கு கண்டினியூஸாக ஜோக் சொல்லணும்னு நான் சொல்லுவேன். 1991 92 நான் முதல் ஒரு கேசட் போட்டேன். ஐயா பேசுகிறப்ப ஒரு வார்த்தை சொன்னார்ல, பல பேச்சாளர்களுக்கு உணவும் உறைவிடமும் தருகின்றன்னு சொன்னார்ல, வேற ஒன்றும் இல்லை, என் கேசட் தான். நான் முதல்ல வாங்க சிரிக்கலாம்னு 1 மணி நேரம் ஸ்டாண்டப் காமெடி போட்டேங்க. நம்புறீங்களோ இல்லையோ, லட்சக்கணக்கில் வித்துச்சு. ஹலோ, கைதட்டாதீங்க, அவையே போட்டுக்கிட்டேன், தெரியுதா? லட்சக்கணக்கில் வித்துனா நான் ஏன் இங்கே பேச வர்றேன்? நான் கோடிக்கணக்கில் வீடு கட்டி பேசாமல் உட்காந்துருப்பேன்ல. என்னாச்சுன்னா, காப்பி ரேட்டை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாதனால மதுரை பஸ் ஸ்டாண்டில் ஒரு தடவை நான் போகிறேன், பெருங்கூட்டம் நின்றுட்டு இருக்காங்க, என்னமோ வித்துக்கிட்டு இருக்கேன் அவர்கிட்ட. நான் கூட இந்த வேறு விற்பாங்க போல் இருக்குன்னு போய் வாங்கலாம்னு போய் பார்த்தா, ஞான சம்பந்தன் சிரிப்பு அப்படின்னு போட்டு ஒருத்தன் கேசட் குமிச்சு வச்சுருக்காங்க. நான் அவன்கிட்ட போய் நின்று பார்த்துட்டு, இது ஒன்று கிடைக்குமான்னு கேட்டேன். 2 நாளைக்கு முதல்ல சொல்லணும், என்னைய சொல்கிறேன், ஒரே இருக்குல்ல கொண்டு விடுவேன், இது நான் தான் அப்படின்னு படக்குன்னு வேட்டியோடு எடுத்துட்டு ஓடியே போயிட்டாங்க. அப்படி ஏமாந்தவங்கள நானும் ஒருத்தன். இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா சில பேர் ஏன் ஜோக்கை என்கிட்ட சொல்கிறப்ப, இதை நீங்கள் கேட்டிருக்கவே முடியாது அப்படிம்பாங்க. எப்படிடா கேட்பேன்? அதான் நீ சொல்லிவிட்டேல. ஜோக்கை பற்றி ஒன்றும் இல்லைங்க, நான் படிச்சிருக்கிறது வந்து சாதாரணம் இல்லை. எப்படி எத்தனை பாடுபட்டு படிச்சிருப்பேன், எத்தனை கஷ்டப்பட்டு பயணப்பட்டிருப்பேன். இப்போ நான் பஸ் ஸ்டாண்டில் உட்கார்ந்துருந்தேன்னு சொன்னால் பொய்யா சொல்கிறேன்? இல்லையே, நான் பார்த்தது தானே சொல்கிறேன், பார்த்ததில்லை, அனுபவிச்சது சொல்கிறேன். நீங்கள் இன்னும் சொல்ல போனால், பஸ்ஸில் கடைசி சீட்டில் அந்த இருக்குல்ல, அதில் உட்காந்துருந்தீங்கன்னு வைங்க, இந்த படி ஏறுற இடத்துல உங்களுக்கு அனுபவம் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன கொண்டு வந்தாலும் நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? சீட்டு ஓரத்தில் உட்காந்துருப்போம்ல, இதை பிடிங்க, இதை பிடிங்க. ஒரு அம்மா விளக்கு மாற்று கட்டை கொண்டு வந்து என் கால்வடியில் போட்டுருக்கேன், உள்ளே போயிடுச்சு. நான் தான் வச்சுருந்தேன். அதில் வர்ற வெள்ளை விளக்கு மாற்ற ஒரு பார்வை, என்னையும் ஒரு பார்வை பார்த்துட்டு என்ன அப்படின்னு போகிறேன். அதுக்குள்ளே அந்த அம்மா அங்கேருந்து அடிக்கடி சரியா இருக்கா அப்படின்னு கேட்குது. நான் ரைட்டாக இருக்கு, 2 பேரும் 50-50 பார்ட்னர் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்புறம் இறங்கி அந்த அம்மாவுக்கு விளக்கமாக கட்ட தூக்கி விட்டு தான் வந்தேன் நான். இது பரவாயில்லைங்க. ஏதாவது ஒரு கல்யாண நாள் அன்னைக்கு ஏதாவது கடுமையான கூட்டம், அந்த கூட்டத்தில் போய் நான் கல்லூரிக்கு போயிட்டுருக்கேன், பின்னாடி உட்கார்ந்துருந்தேன். அந்த கூட்டத்தில் ஒரு அம்மா பிள்ளையோடு ஏறி அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துட்டு என் கையில் பிள்ளையை கொடுத்துட்டு போயிடுச்சுங்க. அந்த பிள்ளை பேயா கத்துறான், பக்கத்தில் இருக்க ஆள் கண்ணாடியை பிடிச்சிருக்கிறான், பேனாவை எடுத்து குத்துறான். அதில் ஒருத்தன் சொல்கிறேன், பிள்ளையை ஒழுங்கா வளர்க்கடா அப்படிங்கிறான். இது ஏன் பிள்ளை இல்லைடா அப்படின்னு நான் சொன்னேன். அப்படியே தூக்கிட்டு அலையிற அவன் கேட்குறான். இதில் என்ன தெரியுங்களா, எனக்கு அந்த அம்மா முகம் மறந்து போச்சுங்க, ஆசை முகம் மறந்து போச்சு. இது ஆரிடம் வெல்வன் எடுக்கு தோழின்னு.
அதுக்குள்ள எங்க காலேஜ் போய் 5-6 பேர் பின்னாடியோ ஏற்றாங்க. ஏன்னா ஒருத்தர் அந்த சின்ன பிள்ளை கண்ணத்தை கிள்ளி அப்படியே உங்க சார் அப்படிங்கிறான். எப்படி இருக்கும் பாரு. இதுல எதுவுமே பொய் இல்லை. கடவுள் புண்ணியத்தில் அந்த அம்மா இறங்குறப்ப பிள்ளைய வாங்கி போச்சு. இல்லைன்னா அந்த பையன் எங்க வீட்டில் நேரம் 10ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா பிள்ளைய படிக்க வைக்கணும்ல. அது யார் வீட்டு பிள்ளையா இருந்து இந்த பக்கம் கேட்கலையா? இந்த பக்கம் கேட்கலையா? பேசுறது கேட்கலையான்னு கேட்டனே கேட்கலையா? அப்படியே இப்படி மௌனம் அஞ்சலி பேர் உட்காந்துங்க. சப்பா இன்னைக்கு என்ன செய்ய போறோம் தெரியலையே. வீட்டில் வர சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். சரி, நல்லா சந்தோஷமா கேளுங்க. இதெல்லாம் அனுபவங்கள். அவங்க சொன்ன மாதிரி ஒரு 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 நகைச்சுவை சொல்ற போது அதுக்கு பின்னாடி என்ன இருக்கணுங்கிறத பாருங்க. என்னுடைய எழுத்தாளர் நண்பர் சுஜாதா சொல்லுவார், ஜோக்குன்னா என்ன, நகைச்சுவைனா என்னன்னா த நியரஸ்ட் ட்ரூத் அப்படிம்பார். உண்மைக்கு மிக அருகில் இருக்கின்ற அனுபவம் தான் நகைச்சுவை. ஏன் வச்சுக்கோங்க, அது இல்லாமல் இருந்தால் முடியாது. சில நகைச்சுவை புரியாது, கொஞ்ச நேரம் ஆகும். இந்த எங்கள் ஊரில் இங்கிலீஷ் படம் பார்க்குறப்ப சில பேர் தெரிஞ்சு சிரிப்பான், சில பேர் சிரிக்கிறவனை பார்த்து சிரிப்பாங்க. ஒருத்தன் கேட்டிருக்கா, என்னடா அவங்க மாத்திரம் சிரிக்கிறாங்க, அடுத்த சீனில் நம்ம சிரிப்போம்டா அப்படின்னு இருக்காங்க. இப்போ ஒரு ஜோக் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. நம்ம பட்டிமன்றத்துக்குள்ளே போயிடலாம். இப்போ ஒன்றும் இல்லையா, கல்ல சூடேற்றிக்கிட்டு இருக்கேன். சப்பாத்தி தோசை எது போட்டாலும் படக்குன்னு சுற்றி எடுத்துக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும். அதுக்காகத்தான். அதே என்எஸ் கிருஷ்ணன் ஜோக்கு தான். என்எஸ் கிருஷ்ணன் ஜமீன்தாராக இருப்பார். அதில் இவங்க பார்க்க வருவாங்க, டிஎம் மதுரம். வேலைக்காரனை கூப்பிடுவார், டேய் வண்டு இங்கே வாடா அப்படிம்பாரு. வண்டு அப்படிம்பாரு. இந்த அம்மா கேட்கும், வண்டுன்னா ஒருத்தனுக்கு பேர் வச்சிருக்கியே, ஆச்சரியமா இருக்குன்னு. அவன் வண்டு இல்லை, சர்வண்டு. நமக்கு சர்பட்டம் பிடிக்காது. என்ன தெரியுதுங்களா, அந்த காலத்தில் வெள்ளைக்காரனுடைய அந்த ஆதரவை பெறணுங்கிறதுக்காக அவனை எதுக்காம அவன்கிட்ட நின்று சர்பட்டை வாங்கினாங்க. அப்படி வாங்கினவங்களை கேள்வி பண்றதுக்காக அடிக்கிறாரு. வண்டு இல்லை, சர்வண்டு. நமக்கு சர்பட்டம் பிடிக்காது. அடே அப்பா, இது என்ன தெரியுங்களா, ஒரு ஜோக்க சொல்றப்ப ஒரு வரலாறு தெரியணும். அதே மாதிரி ஒரு போஸ்ட்மேன் வருவார், அந்த உடனே கொடுப்பாரு மணி ஆர்டர். அப்ப எல்லாம் எப்படி தெரியுங்களா, மணி ஆர்டர் கீழே ஏதாவது எழுதலாம், படமும் கொடுத்து அந்த எழுதி அந்த போஸ்ட்மேன் வாசிப்பார். இப்போ நம்ம டிஎம் மதுரத்துக்கு படிக்க தெரியாது. போஸ்ட்மேன் பணத்தை கொடுத்து யார் சேர்ந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்குற அம்மா, மீனாட்சி அம்மா நீங்கள் தானே? ஆமாம். அந்த அம்மா இந்த உங்களுக்கு ஒரு பொண்ணு எழுதியிருக்கு, நீங்கள் தான் படிக்க வச்சுக்கலாம், அதுக்காக உங்களுக்கு மாத சம்பளத்தில் அந்த ஏதோ வாங்கி கொடுத்து அந்த பணத்தை உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த அந்த அம்மா அந்த பொண்ணு பேர் ராணியா. எல்லாம் படித்து காமிச்சிட்டு அப்படித்தானா அப்படின்னு கேட்க அந்த அம்மா, இல்லை இல்லை அது கீழே எழுதியிருக்கு, என்னை நன்றாக படிக்க வைத்து வேலை வாங்கி கொடுத்த உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கமும் அன்பு கிஸ்ஸுகளும் அப்படின்னு போட்டிருக்கோம். முத்தம்னு அர்த்தம். அப்படின்னா இந்த அம்மாவுக்கு என்னன்னு தெரியாது. உடனே அந்த போஸ்ட்மேன்கிட்ட கேட்கும், சரி அது எழுதியிருக்கிறத கொடு அப்படிங்கும். எது அன்பு முத்தங்கள் இருக்குல்ல, அதை கொடு அப்படின்னு. அவன் போகம்மா அப்படின்னா, யாரும் ஏமாத்த பார்க்குற, கொடு வேணாம்மா அப்படின்னா. அதுக்குள்ள என்னங்க இங்க பாருங்க கொடுக்காம போறான் அப்படின்னு அவர் தளர்ந்தறிக்க ஒடியா இருப்பாரு. என்னங்க அவன் இதை கொடுக்காம இவர் வாங்கிப்பாரு. ஐயோ இதை கேட்டியா நீ அப்படின்பாரு. கேட்டங்க கொடுக்காம போயிட்டான். அட பாவிகளா, இதுக்கு தாண்டா பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கணுங்கிறது. போதுமா? பெண் கல்வியை பற்றி இதுக்கு மேல யார் சொல்ல முடியும்? ஒரே அடி. பொம்பளை பிள்ளை படிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கான்? இந்த நீங்க ஜோக்குன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போக முடியுமாங்க? அடையாப்பா கிந்தனார் அப்படின்னு நம்ம நந்தனார் கேள்விப்படுறோம்ல, கிந்தனார்னு ஒரு கதாகல ஷோ இருக்குங்க. அதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் பாடமாக வைக்கணும். அறிவொளியில் இருக்கவங்க எல்லாம் தெரிஞ்சுக்குங்க.
நந்தனார கிந்தனாருங்கிற பேர்ல அடிப்பாரு. ஒடுக்கப்பட்ட இடத்தை சேர்ந்தவனுக்கு கல்வி கிடைப்பதாங்க அந்த நாடகம். கதாகாலட்சேபம் பண்ணுவார். அவன் எப்படி படிச்சு வர்றான், முதல்ல அவனை தொடாதன்னு சொன்ன அந்த வாத்தியாரு அவர் கலெக்டர் வர்றப்ப எப்படி போய் கட்டி பிடிச்சிக்கிறாருன்னு காட்டுறதா அந்த கதை. அதில் சொல்லுவாரு, ரயிலை பற்றி சொல்லுவாருங்க. ரயிலே 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 ரயிலேன்னு சொல்லி, ரயிலே நீயும் கடவுளும் ஒன்று. கடவுள் காசு இல்லாதவனையும் காப்பாற்றுவார், காசு உள்ளவனையும் காப்பாற்றுவார். நீ டிக்கெட் எடுக்காதவனையும் ஏற்றிட்டு போவ, எடுத்தவனையும் ஏற்றிட்டு போவ. நீயும் கடவுளும் ஒன்று. பாருங்க, நகைச்சுவைக்கு பின்னாடி இத்தனை விஷயங்கள் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. நல்ல விஷயங்கள், நல்ல அருமையான கூட்டம். ஐயா எல்லாம் பார்த்துக்கிட்டீங்களா? சரி, இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, இதில் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்குறவங்க ராமகிருஷ்ணா கல்வி நிறுவனம் சார்ந்த பெருமக்கள். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டை சொல்லிட்டு, இன்றைய சூழலில் சமூக ஊடகங்கள் என்னவாக இருக்கின்றன, இதுதான் கேள்வி. சமூக ஊடகம்னா ரொம்ப பயமா இருக்கு உங்களுக்கு. சோசியல் மீடியா இப்ப பொருளை புரியுதா? இனிமே நான் தமிழ்ல சொல்லி சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லி பட்டிமன்ற இடத்துல தான் என்னைக்கு முடிய போகுது. சோசியல் மீடியா அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று எழுத்து ஊடகம் பத்திரிகை, அடுத்து ஒலி ஊடகம் வானொலி, அடுத்து காட்சி ஊடகம் சின்னத்திரை வெள்ளித்திரை, அடுத்து காணொளி இன்னைக்கு இருக்கிற யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், எக்ஸ் தளம், ட்விட்டர் பேரை மாற்றிட்டாங்க எக்ஸ் தளம். இது வரைக்கும் இன்னும் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய குறுஞ்செய்தி எல்லாமே வச்சுக்கோங்க. இது எல்லாமே சமூக ஊடகங்கள். இது நமக்கு படிக்கல் போல மேலே ஏறி செல்வதற்கு வழி செய்கிறது அப்படின்னு பேச ரெண்டு பேர். நோ, அது தடைக்கல் தான். தடுக்கி விழுந்து மூக்கு முகரையெல்லாம் உடையுது அப்படின்னு பேச ரெண்டு பேர். இதை இன்னைக்கு சமூக ஊடகத்தில் பேச போறாங்க. சரியா? ஆமா, அதுவும் புரியல உங்களுக்கு. இதை சமூக ஊடகத்தில் பேச போறாங்க. இன்னைக்கு நான் என்ன இப்ப ரொம்ப கஷ்டம்தான். என் கூடவே வந்தா தான் பட்டிமன்றம் புரியும். சரிதா? இந்த சில பேர் நடந்து போற திரும்பி பார்த்தா அங்க உட்காந்துருப்பாங்க ஒரு திண்ணையில். அப்படி இருக்கக்கூடாது. சமூக ஊடகங்கள் தடைக்கெல்லாம் திரும்பி நாங்க கணவனா மனைவியா போட முடியாதுங்க. ஞாபகம் வச்சுங்க. நீங்க அதை எதிர்ப்பு உட்கார்ந்துருக்காதீங்க. சில பேர் அணுகுண்டு சோதனைனாலும் கணவன் அணுகுண்டு போல வெடித்தான் மனைவி அப்படின்னு இருப்பாங்க. அது இல்லை, இது வேற. இன்னைக்கு உங்க வீட்டு பிள்ளை எங்க வீட்டு பிள்ளை எல்லாம் என்ன செய்யுதுன்னா, விளையாட போடா, இந்த எல்லாம் விளையாட போனா ஏன்டா விளையாண்டுக்கிட்டே இருக்கு, வீட்டுக்குள்ள வாடான்னு சொல்லுவோம். இன்னைக்கு வெளியே போடாதே, வெளியே போடா, ஏன்டா இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றோம். குழந்தைகளை குறை சொல்லாதீங்க, ஆளுங்களும் இதைத்தான் செய்றாங்க. இப்படியே தான் இருக்கான். அன்னைக்கு ஒருத்தன் சொல்றான், நான் செல்ல பார்த்துக்கிட்டே எங்க வீட்டுக்கு பதிலாக ஏத்த வீட்டுக்குள்ள போயிட்டேன். ஐயோ, அப்புறம் அந்த அம்மா செல்ல பார்த்துக்கிட்டே ஹார்லிக்ஸ் போட்டு எனக்கு கொடுத்துருச்சு, சாப்பிட்டு வந்துட்டேன். அது ஒரு நல்ல ஜோக்கு போட்டுதாங்க. ஒருத்தர் இப்படி செல்ல பார்த்துக்கிட்டே நடந்து போறான், ஒரு பார்வை இல்லாத அவனை கையை பிடிச்சி கூட்டு போறாரு. ஏன்னா அவன் தடுமாறி கீழே விழுந்துருக்காங்கிறதுக்காக. ஏன்னா குனிஞ்சு பார்க்கறது இல்லைல்ல. கல்யாண வீட்டில் மணவரையில் பொண்ணு செல்லு பார்த்துக்கிட்டு இருக்குங்க, என்ன செய்வீங்க? இதுதான் இன்னைக்கு பிரச்சனை. அதாவது நான் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பேச போனப்ப மேடை நான் இப்படி உட்காந்துருக்கோம், ஏத்தாப்புல பிள்ளைகள் இருக்காங்க, சூரியன் பின்னாடி இருக்குது, மேடை கிழக்கு பார்த்து இருக்குது, மேற்க பார்த்து எல்லாரும் உட்காந்துருக்காங்க. சூரியன் மறைகிற நேரத்தில் அப்படி எல்லாரும் உட்காந்துருக்காங்க. மாலை நேரம் லைட் போட்ட உடனேங்க 2000 குழந்தைகள் உட்கார்ந்துருந்தாங்க. அதாவது எல்கேஜி தொடங்கி +2 வரைக்கும் 2000 குழந்தைகள்ல இந்த லைட் போட்ட உடனே நான் திடுக்கிட்டேன். 1000 குழந்தைகளுக்கு மேல கண்ணாடி போட்டிருக்கு. 1000 குழந்தைகளுக்கு மேல கண்ணாடி போட்டிருக்கு. ஏன் போட்டிருக்கு? என்ன சரியா தெரியல என்ன போட்டிருக்கு. பார்வையில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அது ஒன்றும் மாற்றுத்திறனாளிகள் பள்ளிக்கூடத்துக்கு தான் போல, கோடிக்கணக்கில் பணம் கட்டுற பள்ளிக்கூடம் தான் அது. என்ன தெரியுமா, 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையனும் போட்டிருக்கான், 2ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளையும் போட்டிருக்கு,
+2 பையனும் போட்டிருக்கான். ஏன் போச்சு அப்படி கண்ணு? கிராமத்தில் கிளவினார்களை பார்த்துருக்கீங்களா? யாரு போடு, யாராவே கோயின்சாய்மானா என்ன பண்ற, டே யாராவே, எல்லாத்தையும் கேட்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு ஆள் விடாம எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் பார்ப்பாங்க, எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் கேட்பாங்க. இன்னைக்கு ஒரு பெரிய கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, காதுக்குள்ள ஒன்று வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா, அது உலகத்திலே கொடுமையானதான். ஒரு டாக்டர் சொல்றாரு, இந்த செவியினுடைய தன்மையை என்னன்னு கேட்டா, தேவையானதை வாங்கிட்டு மற்றதை தடுத்து நிப்பாட்டிக்கணுமா. இதுக்குள்ள நீங்க கொடுத்தீங்கன்னு வைங்களேன், மூளை பாதிக்கப்படுமாங்க. நம்ம எதுக்கு கவலைப்படணும்? இப்ப சரியா வந்துட்டீங்க. பயப்படணும் என்ன ஆக போகுதுன்னு. ஒருத்தருக்கு மூளைக்காய்ச்சல் வந்ததை பல பேர் நம்பலையாம். அவனுக்கு மூளையே இல்லை, அப்புறம் எப்படி மூளைக்காய்ச்சல் வரும்? இப்ப தெரியுதா? இதுதான் இன்னைக்கு தலைப்பு. சமூக ஊடகங்கள் தேவையில்லாத பரபரப்பு. இந்தியெல்லாங்க இந்த என்ன நியூஸு திடீர்னு போடுவாங்க, பிரேக்கிங் நியூஸ். பிரேக்கிங் நியூஸ்னு எப்போ போடுவாங்க? எப்பயாவது போட்டால் தான் பிரேக்கிங் நியூஸு. எதுக்கு எடுத்தாலும் பிரேக்கிங் நியூஸாக போட்டு நம்மளை குளிக்க போக விட மாட்டேங்கிறாங்க. இது முடியறதுக்குள்ள அடுத்த பிரேக்கிங் நியூஸ், அதுக்கு அடுத்த பிரேக்கிங் நியூஸ். இப்போ எந்த நேரமும் நம்மளை பதட்டத்தில் வச்சுருக்காங்க. இதுதான் உலகம். இந்த உலகத்தில் சமூக ஊடகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த சோசியல் மீடியாஸ் நம்ம என்ன செய்கின்றன? நம் வளர்ச்சிக்கு வித்திடுகின்றனவா, இல்லை நம்முடைய வளர்ச்சிக்கு தடைக்கல்லாக இருக்கின்றனவா? இதுதான் தலைப்பு. இப்போ தலைப்பு படத்துக்கு பேர் சொல்லியாச்சு. நடிகர்கள் யார் நடிச்சிருக்கான்னு தெரியணும்ல. ஏன்னா யாருன்னு பார்த்து தான் போவோம். சிவகுமார் அவர்கள், நடிகர் சிவகுமார் திரையுலக மார்க்கண்டேயன் ஒன்று எழுதுறாருங்க. கந்தன்கர்னு படத்தில் அவர் நடித்த போது, கந்தன்கர்னு ஒரு படம் வந்துச்சு, பார்த்துக்கலான்னு தெரில. கந்தன்கர்னு படத்தில் நடித்த போது அவர் தான் ஹீரோ, முருகன். ஆனால் அது சிவாஜி வந்து கௌரவ நடிகராக வருவார். இவர் நம்ம நடித்த படம் சொல்லி டிக்கெட் வாங்கிட்டு இவரும் போய் இப்போ அந்த க்யூவில் நிற்கிறாரு. அப்போ ஒருத்தர் சொல்கிறா, எப்படி ஒருத்தர் சொல்கிறானா, டே இது யார் நடிச்சிருக்கான்னு தெரியல, இதுக்கு எதுக்குடா வந்தீங்க அப்படின்னு ஒருத்தன் கேட்குறா. உடனே இன்னொருத்தர் சொல்கிறா, இல்லைடா சிவாஜி படம் போட்டுக்கிறா. நான் தான் கதாநாயகன், நான் பக்கத்தில் தான் நிற்கிறேன், என்னை யாரும் அறிஞ்சிக்கிறல, அவர்களுக்கு தெரிஞ்ச முகம் இருந்தால் மட்டும்தான் அவர்கள் வருகிறார்கள் அப்படின்னா என்ன. இப்படித்தான் சினிமா உலகம் ஆரம்பிக்குதுன்னு எழுதுறாருங்க. அவருடைய அந்த வரலாறு படிச்சு பாருங்க, நல்ல செய்திகள் இருக்கு. சரி, இப்போ யார் நடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு தான் படத்துக்கு போவோம். இப்போ யார் நடிச்சிருக்கான்னு நம்ம பார்க்க போகிறோம். படிக்கல் தான் தடைக்கல்லான்னு கேட்டு படியேறி செல்லக்கூடிய படிக்கல் தான் என்று பேசுவதற்கு நீங்கள் தான் ஆரம்பிக்கிறீங்களா? ஆமாம், பேசுவதற்கு ஐயா இப்போ ராஜாராம் அவர்கள் பேசுகிறப்ப சொன்னார் இல்லையா, நாஞ்சில் நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பேச்சாளர், அவரை தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பேச்சாளர், எத்தனையோ பெருமக்கள் வந்திருக்காங்க. நல்ல பேச்சாளர், இனிமையாக பேசுவார், தேவையான பாடுவார். ஏன்னா இப்போ அதுவும் வேண்டிருக்கு, பட்டிமன்றங்களில் பேச்சோடு சேர்ந்து பாட்டு வேண்டிருக்கு. அவங்களும் நல்லா பாடுவாங்க. பாட தெரிஞ்சால் பாடலாம், இல்லைன்னா என்னை மாதிரி பேசாமல் இருக்கலாம். ஏன்னா கூட்டத்தை கலைக்கப்படாது. ஒரு அம்மா பாடிக்கிட்டு இருந்தப்ப கீழே உட்கார்ந்த ஒருத்தன் கேட்டான், இந்த மாதிரி நான் பாட்டா பாடுது லாரி காரர் மாதிரி இருக்கு அப்படின்னு இருக்கான். அவன் ஒன்றுமே சொல்லலை. அந்த பக்கத்தில் உட்கார்ந்தவன், ஏன் அவனை காது கேட்காதான்னு, கேட்கும் பாடுறது என் பொண்டாட்டி அப்படின்னு இருக்கான். உடனே இவன் சமாளிச்சுக்கிட்டான், குரல் நல்லா தான் இருக்கு, குரல்லாம் அதை ஒன்றும் சொல்ல முடியாது, யாரோ ஒரு முட்டாப்பைய பாட்டு எழுதி கொடுத்துருக்கான், நான் தான் எழுதி கொடுத்தேன் அப்படின்னா. அவன் வீட்டுக்கு போயிட்டான். இவங்க குடும்பமே ஊரை கற்றுக்கிட்டு இருக்காங்க, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, போயிட்டு வரலாம் அப்படின்னு. பாட்டும் பாடலாம், ஆனால் பாட்டாக பாடி உங்களை உண்டில்லைன்னு பண்ண மாட்டோம். தேவையான இடங்களில் படமறைக போடுவாங்கல்ல, அது மாதிரி தான். எனக்கு என்ன பயம்னா, இந்த பாட்டு இதுக்கு மேலே டெவலப் ஆகி வேறு மாதிரி வந்துருச்சா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயமாக இருக்குது. முதல்ல பேச்சு பாட்டாக மாறி, அடுத்து அணித்தலைவர்கள் அக்கினி சட்டி எடுத்து ஆடுவார்கள். இதுவும் நல்லா தான் இருக்கே. நடுவர் நாக்கில் வேல் குத்தி பேசுவார்.
ஏன்னா அப்படி யாராவது செஞ்சுட்டு போயிட்டாங்க, நாங்களும் செய்யணும். நீங்கள் கேட்டாலும் கேட்பீங்க. அது நீங்கள் அவர் மாதிரி பேசலை. நான் ஒரு சின்ன கிராமத்தில் பட்டிமன்றத்துக்கு போயிருக்கேன். ஒருத்தர் முன்னாடி உட்கார்ந்து ஒரு பேர் சொல்கிறேன், இப்போ ஒரு வாயிலிருந்து கோழி குஞ்சு எடுப்பார் பாரு அப்படிங்கிறா. நான் மேஜிக் ஷோ செய்ய வந்திருக்கேன்னு நினச்சி அவங்களுக்கு அது என்னன்னு தெரியல. இவர் வாயிலிருந்து கோழி குஞ்சு எடுப்பாராம். எப்படியெல்லாம் பழக்கி விட்டுருக்காங்க பாருங்க நம்ம ஆட்களை. சரி, நாஞ்சில் நாட்டில் இருந்து வந்திருக்காரு. நல்லா பேசுவார், தேவையான பாடுவார். அதோட பேசுகிறபடி நடக்கணுங்கிறதுக்காக அவர் என்ன செய்கிறாருன்னா, தான் சம்பாதிக்கிற சொற்ப பணத்தில் முதியோர் இல்லங்கள், அனாதை விடுதிகள், படிக்க முடியாத பிள்ளைகளுக்கு என்று தன்னால் முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டு இருக்கார். அத்தகைய பெருமை மிகுந்த நாஞ்சில் நாவரசு செல்ல கண்ணன் இந்த அணியில் பேச வந்திருக்கிறார். அதே அணியில் பேசுவதற்காக இவர் நாஞ்சில் நாட்டுக்காரர். ஐயா வாங்க, போயிட்டு வாங்க. எப்படி உங்கள் பேரை சொல்லணும்னா ஐயா கிளம்புறாங்க. அவர் கிளம்பிட்டார். அல்ல, அவர் 83 வயது, சாதாரணம் கிடையாது. 83 வயதில் வந்து இலக்கியத்தை எழுதி படித்து பேசி வெளியிட்டு ஒரு லேசாக ஒரு மாதிரி இருந்தால் நமக்கு யாராவது வயசு சொல்லிட்டா போச்சு, அப்படியே கிடுகிடுன்னு நடிக்கிறோம். ஐயாலாம் நான் சொல்லியிருக்கேன், உங்கள் 100வது வயதுலேயும் புத்தகம் வெளியிடணும்னு நான் வந்து வெளியிட்டு தருவேன் இருக்கேன். அதில் ஒரு சுயநலமும் இருக்குல்ல, நம்மளும் ஒரு இல்லாமல. அதுக்குதான் அதே அணியில் பேசுவதற்கு எப்போவுமே ஆண்கள் பேசினா பெண்களும் சேர்ந்து பேசணும். அதில் திருச்சியிலிருந்து வருகின்றிருக்கிறார் நல்ல பேச்சாளர், வணக்கத்திற்குரிய சாத்தம்மை பிரியா அவர்கள். முனைவர் பட்டம் பெற்றவர், டாக்டரேட் பட்டம் பெற்ற சாத்தம்மை பிரியா. இந்த 2 பேரும் படிக்கல்ல அணி. ஏன்னா நீங்கள் வீட்டில் போய் என்ன பேசுங்க, என்னமோ படிக்கல் அடக்கல் நாங்கள் ஒன்றும் புரியலை. ஆமாம், எடக்கல் இல்லை, தடக்கல். ஆமாம், இந்த 2 பேரும் இது ஏறி போகிறதுக்கு தாங்க. ஏங்க எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க. இந்த இப்போ 2 கேமராமேன் வந்து நிற்கிறாரு, எப்படி நிற்பார்? இது இருந்தால் தாங்க முடியும். இந்த மைக் செட் இருக்குது, இந்த வேலையெல்லாம் கிடச்சிருக்குல்ல, வேலை வாய்ப்பு இருக்குல்ல, பாயிண்ட் எடுத்து கொடுக்குறேன். இருக்கலாம், எத்தனை தான் செஞ்சாலும் அதில் கெட்டு போகிறதுக்கு எம்பிட்டு வழி இருக்குது தெரியுமா? நீங்கள் அதை மாத்திரம் பார்த்துட்டு சொல்கிறீங்க. நாங்கள் எம்பிட்டு கஷ்டப்பட்டுருக்கோம்னு பேசுகிறதுக்காக இங்கே 2 பேர் வந்திருக்கிறாங்க. அதில் முதல்ல அமர்ந்திருப்பவர் வணக்கத்திற்குரிய பேராசிரியர். இயல்பான நகைச்சுவை அவர்கிட்ட இருக்கும். அவங்க சொன்ன மாதிரி சிரமப்பட்டு ஜோக் சொல்லக்கூடாது, சிரமப்பட்டு சிரிக்க வைக்கக்கூடாது. எப்போ சிரிச்சோ எப்போ அமைதியாக இருந்தோம்னு நமக்கே தெரியாத மாதிரி அப்படி தென்றல் மாதிரி வந்துட்டு போகணும். அத்தகைய பெருமை கொண்டவர் கல்லூரி பேராசிரியராக இருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய முனைவர் இலக்கிய முழக்கம். அவர் பேர் இடி முழக்கம் மாதிரி, இலக்கிய முழக்கம் நீலகண்டன் அவர்கள் இங்கே வந்திருக்கார்கள். அதே அணியில் பேசுவதற்காக நீண்ட காலமாக பேசி வருகின்ற நல்ல பேச்சாளர், தரமான பேச்சாளர். நான் என்னுடைய பொண்ணு அவங்க பேராசிரியராக கல்லூரியில் வேலை பார்க்குறப்ப மேடைக்கு பேச கூப்பிட்டு வருவேன். முதல்ல கல்லூரியில் படிக்கிறப்ப கூப்பிட்டு வருவேன். அப்போ சொல்லுவேன், நீ யார் மாதிரி பேசுகிறேன்னு தெரியுமா? திருச்சி பேராசிரியை விஜயசுந்தரி மாதிரி நீ பேசணும்பா என்று என் மகளுக்கு மட்டுமில்ல அடுத்த தலைமுறை பேச்சாளர்களுக்கு நான் சொல்லுவேன். அத்தகைய நனி நாகரிகத்தோடு பேசக்கூடிய உருபுதல் நட்சமித்த கலைக்கல்லூரினுடைய கலை அறிவியல் கல்லூரியுடைய பேராசிரியை டாக்டர் விஜயசுந்தரி அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்க அருமையாக பேசுவாங்க, அருமையாக பாடுவாங்க. கோவப்படுற மாதிரி நீங்கள் 2 பேசுனீங்கன்னா ரொம்ப நல்லா பேசுவாங்க. அதுதான் முக்கியம். ஜெயகாந்தன் அவர்களை நல்லா பேச வைக்கணும்னா ஒரு வழி இருக்கான். ஐயா அவர்களுக்கு தெரியாதுல்ல இல்லை, அதுங்க அண்ணா அவர்களுக்கு தெரியாதுல்ல இல்லை. எப்படி லேஸ் அப்படின்ட்டோம்னா போதுமா? அப்பா எப்படி கோவம் வருங்க, அப்போ பேச்சு வெடிக்குமா? ஒருத்தர் கேட்டானா, நீங்கள் ஏன் எழுதுறதை நிறுத்திட்டீங்க? உடனே அவர் திருப்பி கேட்டாரா, நான் எழுதுனதெல்லாம் நீ படிச்சிட்டியா அப்படின்னு இருக்காரு. இல்லை, அப்போ படி, அப்புறமேல் வந்துக்காதுப்பா. அப்படி இருக்கணும், நெருப்பு பத்திர மாதிரி இருக்கணும். 4 பேரை சொல்லியாச்சு.
அடுத்து என்ன சொல்லணும், எவ்வளவு நேரம் பேசுவாங்கன்னு சொல்லணும். ஏன்னா முதல்ல எல்லாரும் நேரத்துக்கு கட்டுப்பட்டுருக்காங்க, நீங்களும் அதே மாதிரி இருக்கணும். தெய்வ குத்தமாகி போகும். சில சாமியை சொல்லுவாங்க, துடியான சாமி, ரத்தமாக கக்குவ அப்படிம்பாங்க. அதனால் அணித்தலைவர்கள் இது எத்தனை மணிக்கு முடிக்கணும்னு சொல்லலையே, எதுங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாதா? இது நல்லா இருக்கே. ஒரு கூட்டத்தில் நான் பேசிக்கிட்டு இருந்தேங்க, அரசு ஊழியர் கூட்டத்தில். நானே 3/4 மணி நேரம் பேசியிருக்கேன். முடிக்க போகிறேன். ஒருத்தர் வந்து என்கிட்ட சீட்டு கொடுத்தாரு. நான் தான் முடிக்க போகிறேன்ல, அதுக்கு சீட்டு கொடுக்குறேன்னு. இல்லை படிக்கன்னாரு. பார்த்தா மந்திரி வரும் வரை பேசணும்னு போட்டிருக்கேன். நான் அவரை கூப்பிட்டு கேட்டேன், மந்திரி வரலன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. நான் பாட்டுக்கு வாழ்நாள் பூரா பேசிட்டே இருக்க முடியுமா? அதனால் ஒரு 10லேருந்து 12 நிமிஷம், 10 நிமிஷம் நல்ல 10 நிமிஷம். ஏன்னா விவேகானந்தருக்கு அமெரிக்காவில் 5 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு 10 நிமிஷம், அதிகமாக போனால் ஒரு 11 நிமிஷம் அப்படி வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துலேருந்து 12 நிமிஷம் பேசுவாங்க. பேச வேண்டியது அவர்கள் கடமை. நேரத்தை பார்த்து மணி அடிக்க வேண்டியது என்னுடைய கடமை. உங்கள் கடமை என்ன? நல்லா கைதட்டுங்க. சரிங்க சரிங்க. ஐயா, அந்த கைதட்டுறப்ப லேசாக அப்படி எடுத்து வச்சுக்கோங்க ஐயா, கொஞ்சம் நல்லா. உங்களுக்கு நல்ல இப்போ கைதட்டுக்கப்பா நல்லா. திருப்புங்க வேகமா. இதுதான் உங்கள் ஸ்பீடா? இந்த பக்கம் மேக்கப்லாம் போட்டு வந்திருக்கோம், போடுங்க, திருப்புங்க. இது எதுக்குன்னு சொல்கிறேன், அவங்களுக்கு தெரியும், அவர் திரையுலகத்திலிருந்து வருது. இது எதுக்குன்னு சொல்கிறேன், இந்த பட்டிமன்றம் பேசுகிறப்ப நடுவில் உங்களை சிரிக்கிற மாதிரி காட்டுவோம். அப்பத்தான் பார்த்துக்கிட்டு நல்லா இருந்திருக்கும் போட்டிருக்கேன். அதுக்கு பதிலாக இவர் எப்பயாவது நாங்கள் நல்லா பேசிக்கிட்டு இருக்கப்போ உங்களை காமிட்டுறாரு வைங்க, நீங்கள் அந்நேரம் பார்த்து எப்படா எதிர்த்து போகலாம் அப்படி உட்காந்துருக்கீங்க வைங்க, நல்ல வேலைடா சாமி கொண்டு எடுத்துருப்பாங்க போட்டிருக்க அப்படின்னு நினைப்போம். இப்போ இந்த எடுத்து வச்சாச்சு. இதை 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா இப்படி தாங்க டிவியில் நடக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, டிவியில் பேசி சிரிக்க வைக்கிறதா யாரும் கிடையாது, எனக்கு தெரியும். நீங்க என்ன சொன்னாலும் அதுல இருப்பேன். நான் டிவியா இருப்பேன், சின்ன திரையா இருப்பேன், சினிமாவா இருப்பேன், யூடியூபா இருப்பேன். சிங்கத்தை காட்டுல பார்க்கலாம், சர்க்கஸ்ல பார்க்கலாம், நேர்லையும் பார்க்க வந்திருக்கீங்க. ஞாபகம் வச்சுங்க. இது எதுக்கு சொல்றேன் தெரியுமா? அதுல சிரிக்கிறதா எடுத்து வச்சு அதுல அவங்களுக்கு சாப்பாடு போட்டு காலையில இருந்து காசு கொடுத்து ஒருத்தன் கம்போடு வருவேன், சிரி 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 சிரி, அந்த சிரிக்கிற தூக்கி விடு, அந்த தூக்க நீ சிரி நீ. அவங்க அதுல எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. சில பேர் எந்திரிச்சதான் போய் சிரிக்கிறது, ஓடி போய் கை கட்டிச்சு டேய் வணக்கம் சொல்றதுக்கெல்லாம் மாட்டா சிரிப்பாங்க. ஜோக்குன்னா உள்ள வந்து உங்களுக்கு சிரிக்க வைக்கணுங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம சின்ன பிள்ளையா இருந்தப்ப ஒரு கிளுகிழப்பையை காட்டினோம்னே சிரிச்சோம். ஞாபகம் இருக்கா? தொட்டிலில் படுத்திருக்கப்ப கிளுகிழப்பையை காட்டினோம்னே சிரிச்சோம். அதே கிளுகிழப்பையை கொண்டு போய் உங்க தாத்தாட்ட காட்டுங்க, தோசு பைய மகன் அப்படி பாரு, அவர் மகன் எப்படி இருக்கு பாருங்க. இப்ப நேரம் சொல்லியாச்சு, எல்லாம் சொல்லியாச்சு. உங்க கடமை கைதட்டலாம், சிரிக்கலாம். வீட்டுக்கு போகணும்னு நினைச்சாலும் தப்பு இல்லை. அவர் 2 பேரா எங்களுக்கு தெரியாம போனோம், சரியா? ஏன்னா சில நேரங்களில் 10 பேரா கிளம்புவாங்க. போறப்ப சும்மா போறதில்ல, அங்கிட்டு போகாத பட்டிமன்றம் போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி. இங்க சாப்பிட்ட உணவு இங்க போனா 3 மணி நேரங்க. இங்க கேட்ட செய்தி நம்ம மனசுக்குள்ளேயோ நம்ம அறிவுக்குள்ளேயோ போனா சாகுற வரைக்கும் மறக்கூடாது. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா படைத்து. பிறவிகளில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் ஒரு முறை படித்தால் 7 தலைமுறைக்கு அது வந்து சேரும். எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? சில பேர் ஒரு நிமிஷத்துல ஒரு செய்தியை உள்வாங்கி அடிப்பாங்க. சில பேருக்கு 10 தடவை சொன்னாலும் ஒன்றும் புரியாது. வாத்தியாரே பயமுறுத்துவான். ஒரு வாத்தியார் கேட்டுக்காரு, எப்பா திருக்குறளை எழுதியவர் யாருன்னு கேட்டுக்காரு. ஒன்றும் பெரிய கஷ்டமான கேள்வி இல்லை. அவன் இப்படி கம்பர் அப்படின்னு இருக்கான். டேய், திருக்குறளை எழுதுறவர் யாரா? கம்பர். போடா உங்க அப்பா கூப்பிட்டோடா. அவர் வந்தார். என்னங்க திருக்குறள் எழுதுன்னு யாருன்னு கேட்டால் கம்பர்ன்றாருன்னு. அவர் சிரிச்சிருக்காரு. உங்கள்கிட்ட தாங்க குறைபாடு இருக்கு. நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், கம்பராமாயணத்தை எழுதியது யாருன்னு அவன்கிட்ட கேட்டுருக்கணும்.
அவன்கிட்ட விடை இருக்குல்ல, கம்பர்னு விடை வச்சிருக்கான். நீங்க கேள்வியை அவனுக்கு ஏற்றபடி கேட்கறத விட்டுவிட்டு உங்க கேள்விக்கு அவன் எப்படி இது பண்ணுவான்? எங்களுக்கு ஒரு வாத்தியார் வருவாருங்க, அந்த எக்ஸாம் ஹாலில் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கடுமையா இருப்பேன், அவன் விட்டா அவன் எழுதணும், சரியா? அடுத்த ஆள்கிட்ட கேட்டோம், திரும்பி பார்த்தோம், எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் திடுக்கிட்டு சிரிச்சிருவோம். அப்புறம் சொல்லுவார், டே விட்டெல்லாம் அடிக்காத, கஷ்டம்டா, பேசாம எழுதுங்கடா அப்படிப்பாரு. அவர் பிட் அடிக்க சொல்லுங்க, அவர் சொல்ற முறையை பாருங்க, அவன் விட்டா அவன் எடுக்கணும். இதுல சில பேர் அது கூட கொண்டாம அடுத்த ஆள்கிட்ட பார்த்து எழுதிப்பாங்க. நான் ஒருத்தர் கூட கேட்டேன், டே அவன் தான் பெயிலா வேன் தெரியுமில்ல, அவன் ஏன்டா அவன் பார்த்து எழுதுறேன்னு கேட்டேன் ஒருத்தனை. அவன் என்னமோ எழுதுறான்ல, எனக்கு அதுவும் தெரியல. அதுல சில பேர் முன்னாடி கெமிஸ்ட்ரி இருப்பான், இவன் பின்னாடி பிசிக்ஸா இருப்பான், இருந்தாலும் அப்படி பார்த்து எழுதிட்டே இருப்பாங்க. என்னத்தையாவது போட்டு விடட்டுமே, என் மாதம் ஆகட்டும் அப்படின்னு. சரி பரவாயில்லைங்க, அவ்வளோதான், எல்லாம் சொல்லியாச்சு. சரி, இப்போ சமூக ஊடகங்கள் நம்மை வளர்க்கின்ற படிக்கல் தான் என்று பேசுமாறு நம்முடைய வணக்கத்திற்குரிய நாஞ்சில் நாவரசு செல்லக்கண்ணன் அவர்களை அழைத்து என் முதல் சுற்று பேசி நிறைவு செய்கிறேன். உங்களுடைய அருமையான கைதட்டலோடு அப்படி வச்சுக்கங்க. அடுத்த வட்டம் பட்டிமன்றத்துக்கெல்லாம் சொல்லிடுறேன், ஏற்பாடு பண்றப்ப கைதட்டுறதுக்கு இப்ப கைதட்டணும்னு ஒரு ஆள் சொல்லணும், அப்படி ஒரு ஆளை போட்டுடணும். ஏன்னா இப்போ ரிமோட்டே போட மாட்டேங்கிறாங்க, ரிமோட்டு போட ஒரு ஆள் வச்சிருக்கா எங்க வீட்டு, ஒரு வீட்டுல பார்த்தேன், அப்படிங்கிறத ரிமோட்ல மாத்திரான். ரிமோட்டே நம்ம கையில் வச்சு போடுறதுக்கு அந்த ரிமோட்டை போடுறதுக்கு ஒரு ஆள் வச்சிருக்கா எங்க வீட்டுல. என்ன நடக்க போதும் ஐயா பேசுங்க. மொழியால் உலகத் தமிழர்களை ஆட்சி செய்து வரக்கூடிய மொழியால் உலகத் தமிழர்களை ஆட்சி செய்து வரக்கூடிய சொற்களை விற்பனை செய்பவர்கள் மத்தியில் மக்கள் இதயத்திலே சொற்களை விதைத்து வரக்கூடிய மிகச்சிறந்த தமிழறிஞரும் எங்களுடைய வழிகாட்டியுமான ஐயா நடுவர் பெருந்தகை அவர்களே, இரு அணியிலும் வாதிடுவதற்காக வருகை வந்திருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களே, நல்ல நிகழ்வினை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அத்தனை சான்றோர் பெருமக்களுக்கும் அடியனின் முதற்கண் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நடுவர் அவர்களே சொல்லுங்க ஐயா. நல்ல அருமையான ஒரு தலைப்பு. இன்னைக்கு உள்ள காலகட்டத்திற்கு இது ரொம்ப தேவையான ஒரு தலைப்பும் கூட. ஆமா, என்ன சமூக ஊடகங்களையும் மக்கள், அதாவது சமூக ஊடகங்கள் வேற மக்கள் வேற அப்படின்லாம் இப்ப பிரிக்க முடியாது. இந்த ரெண்டுமே ஒண்ணுதான். ஏன்னா ரெண்டுமே ஒன்னாதான் பயணம் செய்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு செல்ல ஒருத்தட்ட பிடுங்க, அப்படியே உயிரே போயிடும். ஒரு நிமிஷம் செல்ல பிடுங்கன்னு வச்சுக்கோங்க, என் உயிர் போயிடுச்சு அப்படியே. என்ன ஒரு மணி நேரம் போன் வரல அப்படின்னாலே பல பேர் மனநோயாளி ஆகிற மாதிரி ஆயிரும். அப்படித்தானே? அப்படி அந்த அளவுக்கு இன்னைக்கு சூழல் ஆகி போயிட்டு. நான் இப்போ எதிரணியில 2 பேர் வந்திருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். இப்போ அவங்களுக்கு சமூக ஊடகம் வேண்டாம், இப்போ ரேடியோ வேண்டாம், டெலிவிஷன் வேண்டாம், அதே மாதிரி மொபைல்லாம் ஒன்றும் வேண்டாம் இல்லையா, உங்களுக்கு ஒன்றும் வேண்டாம், இதை நீங்க அப்படியே வச்சிருங்க. நீங்க 2 பேருமே இங்க நீங்க அப்படியே 2 பேருமே இங்க வச்சிருங்க. நீங்க வேண்டாம், உங்களுக்கு எல்லாம் மொபைல் வேண்டாம், பேசாம இருங்க. பழையபடி நீங்க ஆரம்பத்துல அந்த காலத்துல மாட்டு வண்டியில போனது மாதிரி அப்படி போங்க. அதே மாதிரி வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் எல்லாம் அந்த காலத்துல பயன்படுத்தினாங்களே, அதே மாதிரி நீங்க போகலாம். ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு எந்த எதிர்ப்பும் இல்ல. புறாவை தூது விடுங்க. ஆமா, அவன் பிடிச்சி வறுத்து திங்கட்டு. நடுவர் அவர்களே, இது காலம் எப்படிப்பட்ட காலம்? அதாவது காற்றில் ஏறி விண்ணையும் சாடுவோம் எங்கக்கூடிய நிலை மாறி இன்னைக்கு காரில் ஏறி விண்ணையும் சாடுவோம் எங்கக்கூடிய நிலையில் நம்ம இருக்கோம். இன்னைக்கு செவ்வாய் கிரகத்துல பிளாட் போட்டுக்கிட்டு இருக்கோம். வாங்கிட்டாரு. அப்படி சொன்னாங்க, ஒத்துக்கிறாங்க பல பேர். இன்னும் 10 வருஷம் கழிச்சு செவ்வாய் கிரகத்திலே பட்டிமன்றம் நடத்துறோம் ஐயா தலைமையில. நடக்கும் ஐயா, ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆனா நினைப்பாங்க இங்கேயும் வந்துட்டாங்கடா. ஏன்னா கால் இல்லாதவனை கூட பார்க்க முடியும், கணினி இல்லாதவர்களை பார்க்க முடியாது. சபாஸ். காலம் அவ்வளவு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு காலத்துல ஒரு தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரோடு நம்ம தொடர்பு கொண்டு பேசணும் அப்படின்னா ட்ரங்கால் பண்ணுவாங்க. பெரியவங்களுக்கு தெரியும். ட்ரங்கால் பண்ணிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம், ஏன் 5 மணி நேரம் உட்கார்ந்து இருந்து அவதிப்பட்டவங்க பெரியவங்க நிறைய பேர் உண்டு. அவ்வளவு கஷ்டத்துல தான் நம்ம இன்னைக்கு மீண்டு வந்திருக்கோம். இந்த மொபைல் இருக்கு பாருங்க, இந்த மொபைல் இது சாதாரணது அப்படின்னு நினைச்சுடாதுங்க. மொபைல் இது பாக்கெட் பரமாத்மா மாதிரி. பாக்கெட் பரமாத்மா. ஆமா, நல்லா இருக்கு. உலகமே உள்ளங்கையில் இருக்கு. இப்போ உலகம் உள்ளங்கையில். உலகம் சுருங்கிடுச்சு.
காரணம் என்ன அப்படின்னு, அதாவது அப்துல் கலாம் அவர்கள் அழகாக ஒரு தகவலை சொல்றார். விஞ்ஞானிகளுடைய மத்தியில் அதாவது என்ன சொல்றார் அப்படின்னா, ஏதாவது ஒரு பொருளை தயாரிக்கவோ அதை கண்டுபிடிக்கவோ அதை ஆராய்ச்சி செய்வதாக இருந்தால், ஏதாவது இந்த உலகத்தில் உள்ள உயிர்களுக்கு ஏதாவது சின்ன கெடுதல் இருந்தாலும் கூட அந்த முயற்சியை கைவிட்டு விடுவார்களாம். கண்டுபிடிப்பினுடைய தர்மம் இதுதான், கண்டுபிடிப்பவனுடைய ஒரு அறம் இதுதான். அதனால கண்டுபிடிச்சவங்க அது தொலைக்காட்சியா இருக்கட்டும், வானொலியா இருக்கட்டும், பத்திரிகையா இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், இவை அத்தனையுமே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னா சமுதாயத்துக்கு கெடுதல் விளைவிக்கணுங்கிற நோக்கத்தில் செய்வது கிடையாது. எவ்வளவு முன்னேறி இருக்கு நாம நினைச்சு பாருங்களேன், எவ்வளவு முன்னேற்றம். ஒரு சின்ன கேள்விங்க, கொஞ்சம் இப்ப 2019 நமக்கு கொரோனா அப்படிதான் ஐயா, கொரோனா 3 வருஷம் கிட்டத்தட்ட சமூக இடைவெளியில நம்ம என்ன பாடுபட்டோம். ஏன் பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்த முடியல, வீட்டில் உள்ள சமையல் அறைய தவிர மற்றபடி எல்லாமே அடைபட்டது அப்படிதானா? ஆனாலும் படிப்பு நடந்தது, பிள்ளைகளுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கப்பட்டது, எல்லாரும் படிச்சோம். அது மட்டும் இந்த ஆன்லைன் வகுப்பு அப்படின்னு சொல்றோம்ல, அந்த வகுப்பு மட்டும் இல்லைன்னா அந்த 3-4 வருஷங்கள்ல பல பேர் மனநோயாளியா மெண்டலா போயிருப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? சீனாவில் இருந்து ஒரு அம்மா, ஒரு விண்வெளி ஆராய்ச்சியாளர் ஒருத்தங்க ஒரு வகுப்பு நடத்துறாங்க ஆன்லைன்ல. 330 பள்ளியை சார்ந்த மக்கள் எல்லாம் அதை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. 6 கோடி பேர் பயன்பெற்று இருக்காங்க. என்ன வகுப்பு அப்படின்னா, விண்வெளியில எடை இழப்பு இருக்கு இல்லையா, இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வகுப்பு. இத அன்னைக்கு இருக்கக்கூடிய திரைக்கவிஞன் கூட மிகச் சிறப்பாக சொன்னா, இன்னைக்கு கல்வி நமக்கு எப்படி எவ்வளவு எளிதா கிடைச்சிட்டு இருக்கு. இப்பெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களே அடிக்கடி, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டடி ஃப்ரம் ஹோம் வரப்போகுது. இத அன்னைக்கு சொன்னாங்க. வானில் நீந்தும் நிலவில் நாளை பள்ளிக்கூடம் நடக்கும், பள்ளிக்கூடம் நடக்கும், காற்றில் ஏறி பயணம் செய்ய பாதை அங்கு இருக்கும், பாதை அங்கு இருக்கும், எங்கும் வாழும் மழலை செல்வம் ஒன்றாய் சேர்ந்து படிக்கும், இல்லை ஜாதி மதமும் இல்லை என்றே பாடி சிரிக்கும், சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே, உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே, சிக்குமங்கு சிக்குமங்கு செக்க பாப்பா, சிக்குமங்கு சிக்குமங்கு செக்க பாப்பா. அப்படி லேசா ஆடிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஆடல் பாடல் நிகழ்ச்சி மாதிரி. அதுல பாருங்க, அதுல முக்கியமான விஷயம் என்ன, அதுல சாதி மத பேதம் இருக்காதான். மேலே போற போது உங்களுக்கு மலை உச்சிக்கு செல்லுகிற போது பள்ளங்கள் மறைந்து விடும் சொல்லுவாங்க, அது போல ஏற்றத்தாழ்வு தெரியாதுங்கிறாங்க. அதாவதுயா, சினிமா இன்னைக்கு உள்ள சினிமா நீங்க எல்லாம் குறை சொல்லலாம், பல பேர் குறை சொல்லுவாங்க. அது நீங்க அதை படமா நினைக்காதுங்க, வாழ்க்கைக்கு பாடம். சினிமா வாழ்க்கைக்கு பாடம். கவிஞர் வாலி அவர்கள் அற்புதமா, அதாவது ஒரு 2 வரியில ரொம்ப சிறப்பா ராமாயணத்தை சொல்லியிருப்பார் அவருடைய கவிதை நூல்ல. சர்ப்பத்தில் படுத்தவன் கோசலையின் கர்ப்பத்தில் படுத்தான் அப்படிங்கிறார். ஆகா, சர்ப்பத்தில் படுத்தவன் யாரு? திருமால் பார்க்கடல்ல. சர்ப்பத்தில் படுத்தவன் கோசலையின் கர்ப்பத்தில் படுத்தான். ஒரு வரிதான், 2 சொல்லு போதுங்க. அதாவது துர்வாச முனிவரை பத்தி சொல்லுவாரு. அவரு சாபம் கொடுத்துருவாரு. நாக்கு நுனியில் வேதம், மூக்கு நுனியில் கோபம். இதான் துர்வாசர். அப்படி ஒரு வார்த்தையில் நம்ம சொல்ல நடிப்பை ரொம்ப எளிதாக நினைக்க கூடாது. இன்னைக்கு ஒரு காலத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய நடிப்பை பற்றி சொல்வார்கள். ஏன் புரட்சி தலைவர் எம்ஜிஆரே சொல்வாரு, எல்லோருக்கும் கை நடிக்கும் கால் நடிக்கும், எல்லோருக்கும் கை நடிக்கும் கால் நடிக்கும், ஆனால் தம்பி கணேசன் வாயிலிருந்து போகக்கூடிய உமிழ்நீர் கூட நடித்து கொண்டே போகும் அப்படின்னு. ஏன்னா சண்டை காட்சியில கைத்தட்டு வாங்கிடலாம், காதல் காட்சியில கைத்தட்டு வாங்கிடலாம், வசனம் பேசி கைத்தட்டு வாங்கிடலாம். நடந்தே ஒரு நடிகன் இந்த உலகத்திலே கைத்தட்டி வாங்கினான் அப்படின்னு சொன்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு நிகர் அவர் தான். அந்த அளவுக்கு நடிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து சமுதாயத்துக்கு நல்ல கருத்துக்களை பாடல்கள் மூலமாகவும் வசனங்கள் மூலமாகவும், இன்னைக்கு கூட சில தகவல்கள் மூலமாகவும் நமக்கு சினிமா கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா பாடல்கள் அப்படி உழுக்கும் நடுவர்களே. ஒண்ணுல ஒரு ஆறுதல் நமக்கு எப்படி கிடைக்கும் நினைக்கிறீங்க? மனசுக்கு கொஞ்சம் ஒரு கஷ்டம் ஆயிட்டு நினைச்சுங்களேன். பழைய பாட்டுல இருந்து ஒரு பாட்டு அப்படி போட்டு கேட்டோம்னா ஒண்ணு இல்ல, கண்ணதாசன் அழகா சொல்வாரு, குளம் வற்றி விட்டதை என்று கொக்கு கவலைப்படக்கூடாது, குளம் வற்றி விட்டதை என்று கொக்கு கவலைப்படக்கூடாது, மீண்டும் மழைக்காலம் வருகிறது.
மழைக்காலம் வந்துவிட்டதே என்று நதி குதிக்க கூடாது, அதோ வெயில் காலம் வந்து கொண்டே இருக்கிறது. நாட்டையே கட்டி ஆண்டவர்களை கூட கோர்த்தை மிதிக்கும்படி விதி வைக்கிறதே, உனக்கும் எனக்கும் வருவது துன்பமா என்ன? எப்படி ஆறுதல் படுத்துறாரு பாருங்க. இத மிகச்சிறப்பாக ஒரு பாட்டுல சொல்லிருப்பாரு. கவலைப்படக்கூடாது, நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் நன்றி வேறு யாரம்மா? பறவைகளே பதில் சொல்லுங்கள், மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள், மனதுக்குள் மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. கஷ்டம் வரக்கூடிய அடுத்தவரையும் சொல்லுங்க, நம்பிக்கை கொண்டு கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை கொண்டு கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்மா. அதுக்குள்ள பெல் அடிச்சிட்டீங்களா ஐயா? அதுக்குள்ள அடிப்பேன். எவ்வளவு அழகான விஷயங்கள் இருக்கு. எங்க நம்ம இன்னைக்கு வேலை செய்யக்கூடிய நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்ட ஒரு காலத்துல இந்த தகவல் தொடர்பு இந்த சாதனங்கள் எல்லாம் நமக்கு வந்த பிறகு ஒருத்தட்ட தொடர்பு கொள்றது எவ்வளவு எளிமையாகிட்டு. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, மனசை தொட்டு சொல்லுங்க, மனசாட்சி பற்றி பேசுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்ன நம்முடைய பாரம்பரிய ஜல்லிக்கட்டு விளையாட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக தடை வரக்கூடிய நேரத்தில் 3 நாட்கள் சென்னை மெரினா கடற்கரையில் என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளும் இரவு பகல் பாராமல் இளைஞர் கூட்டம் அங்கே 3 நாள் இருந்து சாதனை படைச்சாங்க. அப்படின்னா நம்முடைய பாரம்பரிய விளையாட்டை மீட்டெடுப்பதற்கு எது காரணமாக இருந்தது அப்படின்னா வாட்ஸ்அப். தெரிஞ்சுக்கங்க, மொபைல்ல நம்ம வாட்ஸ்அப் பயன்படுத்துறோமே, இந்த குறுஞ்செய்தி தான். எடுத்து லைட் அப்படி ஆட்டாங்க, லட்சம் பேரு அப்படி நின்னு எத்தனை லட்சம் பேர் கூடுனாங்க. இந்த மெசேஜ் ஏன் இன்னைக்கு வாட்ஸ்அப்ல ரத்தம் கொடுப்பதற்கு அப்படின்னு தனி குரூப் இருக்குயா, நான் கொடுத்திருக்கையா, அடைக்கிற கண்டிஷன்ல இருக்கிற நானே கொடுத்திருக்கேன். இல்ல அப்படி இல்லையா, அப்படி இல்ல சொல்றேன், உண்மையை சொல்றேன். இல்ல கொடுத்திருக்கேன்னு சொல்றேன். இப்ப அதுக்கெல்லாம் தனித்தனி குரூப் இருக்கு. நீங்க இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க, சென்னையில வெள்ளம் வந்தது, கஜா புயல் வந்தது, ஓகி புயல் வந்தது, இவை அத்தனையும் அதாவது இயற்கை பேரிடர்கள்ல எவ்வளவோ நம்ம கஷ்டப்பட்டோம். இல்ல எங்க பக்கத்துல வீட்டுல யார் இருக்கானே பல பேருக்கு தெரியாதுங்க. அடுத்த வீட்டுல யார் இருக்கா, மாடியில யார் இருக்கா, கீழே யார் இருக்கா அப்படின்னு பல பேருக்கு தெரியல. ஆனா இந்த சமூக ஊடகத்தின் மூலமாக அத்தனை பேருக்கும் பல பேரை உயிர் பிச்சை கொடுத்தது சமூக ஊடகம். எவ்வளவு கஷ்டம். இவை அத்தனையும் சாதிச்சது இன்னைக்கு இல்ல அப்படின்னா நடக்காது. ஞாபகத்தில் வச்சுங்க, இது இல்லாம நம்ம வாழவும் முடியாது. ஒண்ணு சொல்லி முடிச்சிடுறையா. அதாவது சார் ஐசக் நியூட்டன் சொல்றாரு, அவரு நான் பத்திரிகை எதுக்கு தெரியுமா படிக்கிறேன், ஏன் பத்திரிகை படிக்கிறேன் என்று சொன்னால் ஆண்டவன் இந்த அகிலத்தை எப்படி ஆளுகிறான் என்பதை நான் பத்திரிகை மூலமாக அறிந்து கொள்கிறேன் அப்படிங்கிறார். இந்த பத்திரிகை பாமரனுடைய ஆசிரியர். நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு ஆசிரியர் இருக்கலாம், ஆனால் ஒட்டுமொத்த இந்த உலகத்திற்கு ஆசிரியர் யார் அப்படின்னா பத்திரிகை தான். அது ஒரு சமுதாயத்தை காக்கக்கூடிய காவல் நாய் மாதிரி பத்திரிகை. அது இல்லாம முடியுமா? தொலைக்காட்சி இல்லாம முடியுமா? தொலைக்காட்சியில் எவ்வளவு நல்ல விஷயங்கள் வருது, சினிமாவில் எவ்வளவு நல்ல விஷயங்கள் வருது. இவை அத்தனையும் நல்ல நோக்கோடு தாங்க. நான் ஒண்ணு சொல்லி முடிச்சிடறேன் நண்பர்களே. பல தடவை சொல்லிட்டீங்க ஐயா. சாப்பாடு நமக்கு என்ன, இதை ஒண்ணும் சொல்லலன்னா எனக்கு தூக்கம் வராதியா. அதாவது சாப்பாடு நமக்கு பரிமாறுறாங்கன்னு வச்சுக்கங்களேன். இலை போட்டாச்சு, சாப்பாடு வச்சாச்சு, எல்லா சுவையும் இருக்கு, அறுசுவையும் இருக்கு, காரம் இருக்கு, இனிப்பு இருக்கு, உப்பு இருக்கு, துவர்ப்பு இருக்கு, எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். நமக்கு என்ன தேவையோ, எவ்வளவு தேவையோ, இத உடல் ஆரோக்கியத்துக்காக நம்ம சாப்பிடுறோம் ஐயா. இதே மாதிரி சமூக ஊடகங்கள் நிறைய இருக்கு. இதுல எது எவ்வளவு நமக்கு தேவையோ, நம்மளால முடியும்ல, நம்முடைய மனசுக்கு எவ்வளவு தேவையோ, நம்முடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவையோ அப்படி பயன்படுத்தினால், எப்படி உடல் ஆரோக்கியத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ மன ஆரோக்கியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தால் தவறு அப்படின்னாலும் தவறு பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு மத்தியில தான் இருக்கிறது தவிர அந்த பொருளுக்கு மேல அல்ல. நீங்க சீரியல் பார்க்க கூடாது அப்படின்னு யாராவது சட்டம் போட்டிருக்காங்களா? இப்போ சொல்லுங்க பாப்போம். சீரியல் கண்டிப்பாக பார்த்தாகணும், இல்லன்னா உங்களை தூக்கில போட்டுருவோம்னு சொல்லிருக்காங்களா? சொல்லுங்க பாப்போம். டிவி பார்க்கணும், கண்டிப்பா பார்க்கணும், இல்லன்னா 10 வருஷம் ஜெயிலன்னு யாராவது சொன்னாங்களா? சினிமா பார்க்கணும், இல்லன்னா உங்களுக்கு நீங்க ஆதார் கிடைக்காது, பேன் கார்டு கிடைக்காது, ஏதாவது சொல்லிருக்கமா? எதுவுமே கிடையாது. அப்படி யாரும் எந்த சட்டமும் போடவில்லை. நம்மிடத்தில் இருக்கிறது, நம் கத்தி கையில் இருக்கு. இதை காய்கறி வெட்டுறதே மற்ற வகையில் பயன்படுத்துறது நம்ம கையில் இருக்கிறது. அதனால் சமூக ஊடகங்களுடைய நோக்கம்
நம்முடைய வாழ்க்கையினுடைய படிக்கலை ஒவ்வொன்றாக ஏறி மாதிரி ஏறி போவதற்கு தான் அமைக்கப்பட்டது என்று சொல்லி, கண்டுபிடிக்கப்பட்டது என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பெருமக்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்ற நன்றி வணக்கம் ஐயா. உண்டு 60 கிலோமீட்டர் வேகத்தில் போறாரு, அதுக்கு மேலேயும் இருக்கலாம். அது அவர் திடீர்னு சீரியல் பார்க்காதீங்கன்னு சட்டம் போட்டுருக்கான்னு எனக்கு பயமா போச்சு. ஏன்னா நான் சீரியல் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். சிங்கப்பெண்ணை சீரியல் இப்ப வர்றப்ப கூட கேட்டாரு, அந்த பிள்ளை யாரு கெடுத்து போறீங்க அப்படின்னு கேட்டாரு. நான் என்ன செய்யறது, நான் யாருக்காவது கெடுத்து தருவேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இவர் சொன்னார் பாருங்க, செல்லில் அந்த வெள்ளம் சூழ்ந்த காலத்தில் என்ன பாடுபட்டோம். இந்த தடவை நான் போய் மாட்டிக்கிட்டேங்க. போன ஆண்டுக்கு முதல் ஆண்டு பயங்கர வெள்ளத்தில் மாட்டி சென்னையில் ஒரு கல்யாணத்துக்கு போய் மாட்டிக்கிட்டு, எங்கள் பொண்ணு வீடு மேடவாக்கம், பேர் தான் மேடவாக்கம், அது பல்லவாக்கம், அதில் போய் மாட்டி கார் மிதக்குதுங்க. நானே ஒரு ஏழைக்கேற்ற இனோவா கார் வச்சுருக்கேன். அது திறக்க முடியாத அளவுக்கு தண்ணி. எங்கள் டிரைவர் விஷ்ணு அப்படி வண்டிக்கு ஸ்டேரிங்கை பிடிச்சிட்டு படகு ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் கார் ஓட்டியா மாதிரி படகோட்டி ஆயிட்டாரு. இதுக்கு நடுவில் ஒருத்தர் குறுஞ்செய்தி போட்டிருந்தாங்க எனக்கு. என்ன தெரியுமா, வீடுகளுக்குள்ளெல்லாம் தண்ணி போயிருக்கு. அதில் ஒருத்தர் கழுத்தளவு தண்ணியில் நின்றுக்கிட்டு சொல்கிறான், இந்த பிளாட்டு வாங்கினப்ப 10 அடியில் தண்ணின்னு சொல்லி வித்தாங்க, மேலையா கீழையான்னு சொல்லாம போயிட்டாங்க. நான் வாங்கிட்டேன். நான் அந்த துக்கத்திலையும் சிரிச்சேங்க. இடுக்கன்னு வருந்தால் நல்லன்றாங்கல்ல, கரெக்டா அடிச்சாரு. பிளட்ல குரூப் இருக்க மாதிரி நாங்க ரத்தம் கொடுக்கறதுல ஒரு குரூப் வச்சிருக்கோம். எங்க குரூப் எப்படி யாருக்கு வேணாலும் ரத்தம் கொடுப்பா. இப்போ இவ்வளவு மெழுந்திருக்க காரணம் என்ன, விடாம ரத்தம் கொடுத்துருக்காரு. சரி, இல்லை உண்மை, பொய் இல்லை. நல்லா கேள்வி கேட்டிருக்காரு. உங்களுக்கு சொல்லிட்டாரு, இதெல்லாம் பயன்படுத்தாதீங்கன்னு இருக்காரு. அதை வச்சுட்டு போங்க செல்ல. இதோ நீலகண்டன் வர்றாரு, என்ன செய்ய போறாருன்னு தெரியல. ஆகவே நாங்கள் விடைபெறுகிறோம் சொன்னார்னா நம்ம சந்தோஷமா போயிடலாம், ஒரு பக்கத்து நீதி ஏற்றுக்கிட்டு போயிடலாம். நீலகண்டன் என்ன செய்யறான்னு பார்ப்போம். ஆழகாலம் உண்டோ இல்லையா நீலகண்டன், வாங்க. உரிய நடுவர் பெருந்தகை அவர்களே, வாதிட வந்திருக்கிற இலக்கிய வழக்கறிஞர்களே, எதிரே ஒரு 5 மணி நேரம் இந்த செல்போன் இல்லாமல் சீரியல் இல்லாமல் அமர்ந்திருக்கிற உங்களின் திருவடிகளை போதுமா? 5 மணி நேரம் இது கூட பார்க்கல, சீரியலை விட்டு வந்திருக்காங்களே. இதை சொல்லுங்க, வேற என்னத்தை சொல்றது? ஒரு சித்தார்த்தன் காட்டிலும் பெரிய துறவு இல்லையாது. பெரம்பலூர் என்கிற இந்த கரிசல் பூமியில் வருங்கால தலைமுறையினருக்கு கற்பக தருக்கள் போல இருக்கிற புத்தகங்களுக்கு ஒரு திருவிழா கொண்டாடுகிறீர்கள். உங்களை வணங்குகிறேன். சமூக ஊடகங்கள் நமக்கு தடைக்கல்லே என்பது என்னுடைய வாதம். தடைக்கல்லாக இருந்தால் கூட தகர்த்தெறிந்து விட்டு விடைபெறலாம். என்னவோ நம் தலைமுறையின் தலையில் விழுந்த இடிக்கல்லாகவே நான் ஆதங்கப்படுகிறேன். சீரியல்னு சொன்னீங்க. ஒரு அம்மா தான் பிள்ளைகிட்ட சொல்றா, சார் தம்பி, அன்னன்னைக்கு ஹோம்ஒர்க் அன்னன்னைக்கே முடிச்சிடணும்பா, பாக்கி வைக்க கூடாதுப்பா. அம்மா அன்னன்னைக்கு சீரியல் அன்னன்னைக்கே பார்த்துறேன் இல்லையா, அது மாதிரின்டா. என்ன தாய் பத்தீங்களா, இப்படி ஒரு தாய் கிடைப்பாங்களா? எதிரணியிலிருந்து வந்த செல்லக்கண்ணன் ஐயா சொன்னாரு, அந்த செல்போன் என்ன தெரியுங்களா, அது பாக்கெட்டில் இருக்கிற பரமாத்மான்னார். அவருதான் பரலோகத்துக்கு நம்மளை கொண்டு போக போறாரு. கூட்டு போற பரமாத்மா சார், நான் சொல்லல, அறிவியல் சொல்கிறது, மருத்துவ உலகம் சொல்கிறது. தயவு செய்து செல்போனை பேசுகிறவர்கள் வலது காதில் வைத்து பேசாதீர்கள். பேசியே ஆக வேண்டும் என்றால் இடது காதின் பக்கம் வைத்து பேசுங்கள் என்று சொல்கிறார்கள். ஏன்னா பாக்கெட்ல வைக்காதீங்க, ஹார்ட் அட்டாக் வருங்கிறான். யாருக்கு வரல, இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல. பாக்கெட்ல வச்சீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் வருங்கிறான். பேண்ட் பாக்கெட்ல வைக்காதீங்க, கிட்னி பிரச்சனை வருங்கிறான். சார், கையில வச்சிருக்காதீங்க, நரம்பு பிரச்சனை வருங்கிறான். எனவே தூக்கி போட்டுட்டு வந்த உங்களை நான் வணங்குகிறேன் சார். நான் இப்படி சொல்லுறேன் சார், உங்கள் இன்றைய தலைமுறை நம் கையில் செல்போன் இருக்கிறதா நினைக்கிறோம். இல்லை, எல்லோரும் செல்போன் கையில் தான் நாம் சிக்கி இருக்கிறோம்.
மாட்டிக்கிட்டோம். நீங்க சார் இந்த உலகத்துல மகாகவி பாரதியார் காசியில் இருக்கிற பாரதியார் கடையத்தில் இருக்கிற தன் மனைவிக்கு கடிதம் எழுதுறார் சார். அந்த கடிதத்துல பிள்ளையார் சுழி கூட போடல. என்னன்னு தெரியுமா பாரதியார் கடிதம் எழுதுறார்? என் உயிர் காதலி செல்லம்மாவுக்கு என்று எழுதுகிறார். ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? மனைவிய காதலின்னு அரசர், மனைவிய காதலி என்று சொன்ன மரபு அந்த கடிதத்துல என் உயிர் காதலி செல்லம்மாவுக்குன்னு தொடங்குறாரு. முடிக்கையில கடிதத்தை இப்படி சொல்றாரு: செல்லம்மா, வாய்ப்பு நேருகிற போதெல்லாம் படி படி, மனக்கவலைக்கு தமிழ்தான் மாமருந்து என்று எழுதுகிறார். பாருங்க, மனைவிய காதலின்னு சொல்றாருன்னா எவ்வளவு தைரியம் இருக்கணும் அவருக்கு. நடுவர் அவர்களே, இன்னைக்கு இந்த உலகத்துல அவர் சொன்னாரு சுனாமி வந்துச்சு, அப்ப செல்போன் தானே காப்பாத்துச்சுன்னாரு. நடந்ததை சொல்ற சார். சுனாமி வரப்போகுதுன்னு எச்சரிக்கை விட்ட உடனே காவல்துறையினர் ரோந்து பேருந்து எடுத்துக்கிட்டு மெரினா கடற்கரையில் இருக்கிறவங்களாம் விரட்டுறாரு. சென்னைக்குள்ள போங்க, சுனாமி வருது, போங்க போங்க அப்படின்னு. இங்க இருக்கிறவங்களை, கரையில இருக்கிறவங்களை சென்னைக்குள்ள அனுப்பினார். சென்னைக்கு உள்ள இருக்கிறவங்க திப்புன்னு ஒரு கூட்டம் வரான் சார். ஏன்னா சுனாமி வருதான், பார்த்துட்டு போலான்னு வந்தாங்க சார். உலக பார்த்துட்டு போயிட்டாங்க. பார்த்துட்டு ஊருக்குள்ள போயிருந்தா பரவாயில்ல, பார்த்துட்டு அலையோட அலையா போயிட்டாங்க. நீங்க உலகத்திலேயே இந்த செல்ஃபி எடுத்துக்கிட்டதுல அதிகம் செத்து போனவன் இந்தியாவில தான் அதிகமா. இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி, இந்தியாவிலேயே இப்படி செல்ஃபி எடுத்து அதிகம் செத்து போனவன் தமிழன் தானா. ஏன்னா ஓடுற ரயிலுக்கு பக்கத்துல இருந்து எடுக்கிறான் சார். அது தட 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 தடன்னு போகுது. கடைசி பெட்டியில இவனுக்கு சவு பெட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க. கொற்ற அருவி 1000-2000 அடி உயரத்துல இருக்கு. அதுக்கு பக்கத்துல இருந்தா இப்ப நல்லா அப்படின்னாங்க. அவனுக்கு அருவி கொட்டுறதுக்கு முன்னாடி அவன் தலையில பாலை ஊத்திட்டாங்க. ஏன் இந்த கொடுமை? இப்ப இன்றைய சூழல் அப்படின்னு சொன்னீங்க நடுவர் அவர்களே, எனக்கு வருத்தத்தோட சொல்றேன், கல்லூரி பேராசிரியரா இருக்கேன். அன்றைய சூழல் என்னன்னா, தலைக்கு முடி வெட்டணும், முகத்துக்கு சேவ் பண்ணும். இன்னைக்கு பையன்லாம் முகத்துக்கு முடி வெட்டி இருக்கான் சார், தலையை சுத்தி சேவ் பண்ணிருக்கான் சார். இப்படிலாம் நுணுக்கமா பார்த்து பேசணும் தெரியுதா சார்? நீங்க நம்ம தாத்தா எல்லாம் கோவணம் கட்டி இருப்பாங்கல்ல, நானே விவசாய குடும்பத்தில் இருந்தவன். இந்த கோவணத்தை கூட அப்படி சுருட்டி பின்னாடி கட்டி இருப்பாங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு பேண்டே முக்கா பேண்ட் அப்படிதான் சார் போட்டிருக்கிறான். சுருட்டி பின்னாடி போட்டிருக்க மாதிரி தான் போட்டிருக்கான். நீங்க தலையில பாத்தீங்கன்னா சுத்தி வலிச்சு, நீங்க மலை பாதை அமைப்பாங்க பாத்தீங்களா, படிக்கட்டு இல்ல படிக்கட்டு. நடுவர் அவர்களே, மலைக்கு பாதை அமைக்கணும்னா மலை அப்படி சரிச்சுக்கிட்டே போய் சுத்தமா அப்படி மேல இருக்கிற கோயில் கும்பிடுவாங்க. இந்த பையன் சுத்திலையும் வலிச்சு மேல வளர்க்குறான் சார், கூம்பு மாதிரி. அது என்னடானா மலை கோயில் கோபுரங்கிறான் சார். கும்பிட்டேன். நீங்க தலையிலேயே தொங்கும் தோட்டம்லாம் நடத்துறான் சார். பாபிலோன் தொங்கும் தோட்டம் எல்லாம் வச்சிருக்கிறான், மாடி தோட்டம் எல்லாம் வச்சிருக்கிறான். நீங்க அக்கறமை இன்றைய சூழல்னா, ஒரு காலத்தில் நாம எல்லாம் பேசிக்கிட்டோம், சரி மாப்பிள்ள எதுக்கு போன்ல ஒரு நாளைக்கு நேர்ல வையா பார்க்கலாம் ஐயா பேசுவோம். இன்னைக்கு சரி மாப்பிள்ள அதிகம் பேச நேரம் இல்லை, போன்ல பேசு அப்புறங்கிறான். நீங்க சிவாஜி கணேசன் சொன்னீங்கல்ல சார், அவருடைய ஃபேஸையே 1000 புக்கா எழுதலாம் சார். அவருடைய ஃபேஸே புக்கா இருந்த சிவாஜி கணேசன் முகத்துக்கு நிகர் 1000 ஃபேஸ்புக் வருமா என்பது என் கேள்வி. நடுவர் அவர்களே, இந்த உலகத்துல என்னமோ பெரிய கொரோனா அப்படின்னார் சார். நான் சொல்லல, இனி வருங்காலத்துல கொரோனாவின் வருகைக்கு பிறகு 2 மருத்துவர்கள் அதிகம் தேவைப்படுகிறார்கள். வருங்காலத்தில் மருத்துவத்துக்கு படிக்கணும்னா கூட இந்த துறையில 2 மருத்துவர்கள் படிக்கலாம். என்னன்னா, கழுத்து பிரச்சனை நிறைய வந்துருச்சான் சார். கழுத்து பிரச்சனை, சர்விக்கல் ப்ராப்ளம். இன்னொன்னு, கண் மருத்துவர்கள் அதிகம் தேவைப்படுகிறார்கள்னா எப்ப பார்த்தாலும் இப்படியே இருக்கான் சார். நான் நினைக்கிறேன், மனித இனம் தலை நிமிந்திர கூடாதுன்னு யோசிச்ச எவனோ செல்போனை கண்டுபிடிச்சிருக்கான் சார். நீங்க அதாவது இப்படி இருந்துதாங்க நிமிந்த மனுஷன் நடுவருக்கு பழையபடி போயிட்டா. நீங்க ரோட்ல நின்னுகிட்டு இப்படிங்கிறான்,
பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு இப்படிங்கிறான், பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு இப்படிங்கிறான், இப்படியே பண்ணி 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 இப்படியே போயிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்கு. பக்தி உலகம் சொல்கிறது, பக்தி உலகம் சொல்கிறது, கூன்பாண்டியனாய் இருந்தவனை நின்ற சீர் நெடுமாறனாக மாற்றுவதற்கு மதுரைக்கு ஒரு ஞான சம்பந்தர் வந்தார். அதனால கூன்பாண்டியனாகவே இருக்கிறவர்களை செல்போனை தூக்கி எறிஞ்சிட்டு நின்ற சீர் நெடுமாறனாக மாற்றுவதற்கு மதுரையின் ஞான சம்பந்தர் ஒரு நல்ல தீர்ப்பை தரணும். நீங்க பாருங்க சார், நம்ம பாட்டன் வள்ளுவனுக்கு தெரியும் இந்த பயல்கள்லாம் வருங்காலத்துல செல்போனால சாக போறானுவ அப்படின்னு தெரியும். அதனாலதான் வள்ளுவர் சொல்றாரு, அப்பவே நீ எதை காப்பாத்தாட்டாலும் சரி, ஆனால் செல்போனுகிட்ட இருந்து ஒன்ன காப்பாத்திக்கி அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு சார். ஐயா அறிவுமதி யோசிக்கிற ஐயா சொல்றாங்க, எங்கடா இங்க எல்லாம் இப்படிலாம் செல்போன வள்ளுவர் காலத்துல இருந்துச்சான்னு. இருக்கு சார், திருக்குறளை படிங்க. செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான். செல்லுகிட்ட இருந்து எவன் தன்னை காப்பாத்திக்கிறானோ அவன் தான் காப்பாத்திக்கிறவன் அர்த்தம். செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான், அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என் அப்படிங்கிறார். நீங்க இந்த உலகத்துல இன்னைக்கு பொசுக்குனா செல்போனுங்கிறான் சார், எல்லாமே போச்சு சார். கீரா ஐயாவை சொன்னீங்கல்ல, கி ராஜநாராயணன் ஐயா சொன்னாரு, நான் பள்ளிக்கூடத்துக்கு மழைக்காக பள்ளிக்கூடம் ஒதுங்கி இருக்கிறேன், மழைக்காகத்தான் பள்ளிக்கூடத்துக்கு போய் ஒதுங்கி இருக்கிறேன், அப்போது கூட நான் பள்ளிக்கூடத்தை பார்க்காமல் மழையையே பார்த்து கொண்டிருந்து விட்டேன். மழையையே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு பள்ளிக்கூடம் சொல்லிக் கொடுத்ததை விட மழைதான் நிறைய சொல்லிக் கொடுத்தது என்று சொன்னார். நான் பிறந்து விழுந்தது கரிசல் மண்தான், நான் துள்ளி விளையாடியது கரிசல் மண்தான், என் அப்பாவிடமும் அம்மாவிடமும் அடி வாங்கி கொண்டு நான் வாய் நிறைய தின்றது அந்த மண்தான், எதிரே உட்கார்ந்திருக்கிற என் நண்பன் தலையிலும் என் தலையிலும் அள்ளி போட்டு கொண்டு ஆனந்தப்பட்டது அந்த மண்தான், அந்த மண்தான் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு தித்திப்பாய் இருக்கிறது என்று சொன்னாரே. ஆனா இன்னைக்கு பையன்கிட்ட, டே அந்த செல்போனை தூக்கி எறிடா, அழகான மலை காட்சிகள், அருவியினுடைய துள்ளல், நதியின் நடனம், இப்படிலாம் இயற்கை காட்சி இருக்கு. இந்த செல்போனே உலகம் நினைக்காத, இதை தாண்டி ஒரு உலகம் இருக்குங்கிறேன். அப்படியே அந்த லிங்க் அனுப்புங்க. அந்த உலகம் இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த லிங்க் அப்படியே அனுப்புங்க. அவன் எந்த ஒரு உலகம் வருது அப்படியே ஒரு லிங்க் அனுப்புங்கிறான் சார். எனவே நடுவர் அவர்களே, தயவு செய்து இதையெல்லாம் விட்டொழிப்பதற்கு என்றால் அது தடைகள் அல்ல, நம் தலையில் விழுந்த இடிகள் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடை. அருமை. பாருங்க, தமிழுக்கு எவ்வளவு சிறப்பு பார்த்தீங்களா? ஒரு செய்தியை அவர் சொன்னது பூரா கடுமையான செய்தி, ஆனால் சொல்கிற முறையில் நமக்கு அப்படியே ஏற்றுக்கணும் போல் ஆசையாக இருக்குது. சொல்கிற முறையில் சொல்லணுங்க. தமிழை பேசவும் மாட்டேங்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரி என்ன கேட்குறான்னு தெரியல. வேகமாக பேசுனா நல்ல பேச்சு நினச்சிக்கிட்டு சில பேர் பேசுகிறாங்க. வானொலிகளில் சில பேர் அப்படி பேசுகிறாங்க, ஒன்றும் புரிஞ்சு கொள்ள மாட்டேங்குது. ரொம்ப அருமையாக சொன்னார். அதுவும் திருவள்ளுவர் சொல்லியிருக்காருன்னு சொன்னதெல்லாம் உண்மையிலேயே நான் வியந்து போனேன். நான் எப்படி சொல்லுவேன்னா, திருவள்ளுவரை இந்த நூற்றாண்டில் நம்ம ஆளுக குறுஞ்செய்தி மட்டும்தான் படிப்பான்னு கண்டுபிடிச்சி 7 சொல்ல திருக்குறள் எழுதின ஒரே ஆளு ஒரு விஞ்ஞானி திருவள்ளுவர் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அவர் செல்லிடத்தை காப்பான்னு சினங்காப்பான்னு சொல்லியிருக்காருன்னா, ஒருத்தர் கரடியை பிடிக்க போய் கூட வந்து விட்டுன்னு கத்திருக்கேன். ஏழை கரடி என்னைய பிடிச்சிருக்கிட்டான் இருக்காங்க. நான் கரடியை பிடிக்கல, கரடி என்னைய பிடிச்சி பிடிச்சிடான் இருக்கான். இப்போ செல்ல அப்படி ஆகி போச்சுங்கிற. அது பாருங்க, அந்த அதை பாடுறா இதை பாருன்னு லிங்க் அனுப்புங்கன்றாங்களா. நிமிந்தே பார்க்க மாட்டியாடா பாருங்க. இது என்னத்தை சொல்றது? அவருடைய வேதனையான குரல் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு எங்களுக்கு தான். எல்லாரும் என்ன நினைக்கிறான், ஒரு 2 மணி நேரம் பட்டிமன்றம் வந்து கேட்டு, அப்படி இல்லைங்க. இப்போ சொன்ன மாதிரி இதை வேணான்னு சொல்கிறதா வேணும்னு சொல்கிறதா, இது என்ன செய்யறது? இந்த அன்அவாய்டபுள் இதுன்னு சொல்லுவாங்கள்ல, பிசாசுன்னு சொல்லுவாங்கள்ல, டெவில் அப்படிமா ஒரு வார்த்தை. அது மாதிரி இதை நாம் என்ன பண்ண முடியும்?
இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும், பார்த்து பார்த்து சொல்லணும். வாங்க, நம்முடைய முனைவர் நாச்சம்மி பிரியா அவர்கள் வருகிறார்கள்.